எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். அண்ட் இது ஃபினாலே சீரீஸோட ஃபினாலே ஃபைனலி. இந்த வீடியோ பார்ட் 15. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நான் வச்ச பேரு த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப். போன பார்ட்ல யாஷ் நெஞ்சில சாஞ்சி ரோசி தூங்கிட்டா, அப்புறமா யாஷும் ரோசி தலையில சாஞ்சி தூங்கிட்டான்னு பார்த்தோம். அவங்க 2 பேரும் தூங்குனதும் கோபி, அதான் ரோசி தனியா இல்லல, வா நம்மளும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு வெனஸ்டே அப்படின்னு சொல்ல, லைலாவும் சரின்னு தலையாட்டிட்டு மிரர் வேர்ல்டுக்கு போறதுக்கு முன்னாடி யாஷ் ரோசி 2 பேரையும் இப்படி பாக்குறா. அவங்க தூங்குறத பார்த்த லைலா ஃபேஸ்ல அவளை அறியாமலே ஒரு சின்ன ஸ்மைல் ஃபார்ம் ஆகுது. அத்தோட லைலாவும் கோபி கூட மிரர் வேர்ல்டுக்கு போறா. காலையில ஆனதும் ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்து ரோசிக்கு முழிப்பு வருது. யாஷ் இன்னும் அவ தலை மேல சாஞ்சுதான் தூங்கிட்டு இருக்கிறான். அதனால அசையாம என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே அவ யாஷ் சட்டைய பிடிச்சிருக்கிற கைய பார்த்துட்டே இருக்கிறா ரோசி. அப்பதான் ரோசிக்கு இன்னைக்கு வெனஸ்டே அப்படின்ட்டு ரியலைஸ் ஆகுது. உடனே யாஷ் நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுலாம் டைலாக் விட்டானே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால அவ யாஷ் சட்டைய இன்னும் டைட்டா பிடிக்கிறா. யாஷுக்கும் முழிப்பு வந்துடுச்சு அதுல. என்ன ஆச்சு, இவ மறுபடியும் ஏதாவது கெட்ட கனவு கண்டுட்டாளா அப்படின்ட்டு யாஷ் பாக்குறான். பார்த்தா ரோசி கண்ல இருந்து கண்ணீரா பாயுது. ஒன்னும் சொல்லாம யாஷ் அவ கண்ணீரை துடைக்க, அப்பதான் அவ அழுதுட்டு இருக்கிறதையே ரோசி ரியலைஸ் பண்றா. அந்த டைம்ல தான் கரெக்டா கோபி மிரர் வேர்ல்ட்ல இருந்து வந்து ரோசியோட ரூம்ல அப்பியர் ஆகுறான். கோபி என்ன பண்ணன்னு தெரியாம ஆக்வர்டா செவுத்த பார்த்து செவுத்தோரமா பள்ளி மாதிரி ஒட்டிட்டு நிக்கிறான். அப்ப லைலாவும் அப்பியர் ஆகுறா. நடக்கிறதெல்லாம் பார்த்த லைலா கோபிய கூட்டிட்டு யாஷ் ரூமுக்கு போறா. யாஷுக்கும் ரோசிக்கும் அவங்க வந்துட்டு போனதே தெரியல. இப்ப எதுக்கு அழுற, மறுபடியும் கனவுல அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்துச்சா அப்படின்னு யாஷ் அமைதியா கேட்க, ரோசி இல்லன்ட்டு தலையாட்டுறா. அப்புறம் ஏன் அழுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணீரை மறுபடியும் தொடச்சிட்டு, இதுக்கும் மேல என் ஷர்ட்டை நீ டைட்டா பிடிச்சா அது கிழிஞ்சு உன் கையோட வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோசி ஷர்ட்டை டைட்டா பிடிச்சு வச்சிருக்கிறதையே பார்த்துட்டு யாஷ் சொல்ல, ரோசியும் அவ ஷர்ட்டை பிடிச்சு வச்சிருக்கிற கைய பாக்குறா, யாஷையும் பாக்குறா. உடனே ஏதோ சுவிட்ச் தட்டி விட்ட மாதிரி யாஷ் கிட்ட இருந்து சோசியல் டிஸ்டன்ஸ்ல தள்ளி போய் நிக்கிறா. அப்புறம் சேஃப்டி சர்க்கிள்க்கு வெளியில போனதை ரியலைஸ் பண்ண ரோசி மறுபடியும் சர்க்கிள்குள்ள வந்து பெட்ல உட்கார்றா. பட் ஸ்டில் யாஷ்ட இருந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கிறா. எல்லாத்தையும் பார்த்த யாஷ் நல்ல வாய் விட்டு சிரிக்கிறான். அதனால ரோசி அவனை பார்த்து முறைக்கிறா. ஆனாலும் அவ கண்ணுல மட்டும் தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. அதை பார்த்த யாஷ் சீரியஸ் ஆகி பெட்ல இருந்து எந்திரிச்சு அவ முன்னால வந்து முட்டி போட்டுட்டு அவ கைய பிடிச்சு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறான். அவ ஒன்னும் இல்லைன்ட்டு தலையாட்டிட்டு யாஷோட பிடியில இருந்து கைய எடுக்க பாக்குறா. அதனால யாஷே அவ கைய விட ரோசி அவ கண்ணீரை துடைக்கிறா. யாஷும் அவ முன்னால ஒன் நீல நின்னுட்டு ரோசி ஃபேஸ பார்த்துட்டு, சரி நான் உன் கைய பிடிக்கல, ஆனா ஏன் அழுறன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, ரோசி குனிஞ்ச தலை நிமிராம, இன்னைக்கு வெனஸ்டே அப்படின்னு அவனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்றா. சொன்னதுதான் உண்டு, அவளுக்கு இன்னும் நல்லா அழுக வருது. யாஷுக்கு என்ன பண்ணானே தெரில. சுத்தி முத்தி பார்த்துட்டு டேபிள்ல இருக்கிற கர்ச்சீஃபை எடுத்து கொடுக்குறான். அவளும் கண்ணீரை தொடச்சு தொடச்சு அழுறா. அழும்போதே அந்த ஈவில் ஸ்பிரிட், சுந்தர், லக்ஷ்மி ஆண்டி, இந்த ஊர் மக்கள், ஒருவேளை என் பாடி அதுக்கு கிடைச்சதுன்னா யாருக்கும் எதுவும் அப்படின்னு ரோசி பேசிட்டே போக, யாஷ் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ரோசி அப்படின்னு கேட்க, ரோசி பயந்து ஒரு செகண்டுக்கு துடிச்சிட்டா. ஏன்னா அவன் திடீர்னு எந்திரிச்சு சவுண்டு போட்டானா. பத்தாததுக்கு ரூம்ல இருந்த கோபி அப்புறமா லைலாக்கும் இது கேட்டுடுச்சு. ஸோ 2 பேரும் ஓடி வர, ஆல்ரெடி பயந்து போய் இருக்கிற ரோசியை பார்த்த யாஷ் ஜன்னல் கிட்ட போய் லைட்டா மூச்சை இழுத்து விட்டு காம் ஆகிட்டு ரோசி பக்கத்துல போய் உட்கார்றான். இங்க பாரு ரோசி அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய மறுபடியும் பிடிக்க, ரோசியும் யாஷ் பேச பாக்குறா. உன் பாடி உன்னோடது, அதை நீ யாருக்காகவும் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு தயவு செய்து நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்ல, ரோசியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு யாஷ் பிடியில இருந்து அவ ரைட் ஹேண்டை மட்டும் எடுத்து யாஷோட கண்ணீரை தொடச்சி விடுறா. அதுவரை அவன் கண்ணுல கண்ணீர் வர்றத அவனே நோட்டீஸ் பண்ணல. உடனே எந்திரிச்சு திரும்பி நின்று யாஷ் அவன் கண்ணீரை துடைக்க, கோபி அப்புறமா லைலா அங்க நிக்கிறத பாக்குறான். கோபி என்ன ஆச்சு அப்படின்ட்டு சவுண்டே இல்லாம வாயசைவிலே கேக்குறான். யாஷ் ஒன்னும் சொல்லாம மறுபடியும் ரோசிட்ட போய்,
எனக்கு ஏதாவது ஆனா கூட இது என்னோட டியூட்டி. ஸோ நான் செத்தாலும் அப்படின்ட்டு மறுபடியும் தொடங்க பலார்ன்னு இன்னொரு அறை. அரைஞ்சிட்டு ரோசி அவன முறைக்கிறா. இப்பவே செத்தனா மத்த ஈவில் ஸ்பிரிட்லாம் யாரு ஹண்ட் பண்றதுக்கு? செத்தாலும் பரவாயில்லன்னு தான் சண்டை போட போறனா, வா சுந்தர மட்டும் எங்கேயாவது கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிரலாம். அப்படின்னு சீரியஸா ரோசி சொல்ல, யாஷுக்கு அற வாங்கினத நினைச்சு கடுப்பாகிறதா, இல்ல இப்ப இவ சொன்னத நினைச்சு சிரிக்கிறதா, என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிறான். கோபி சிரிப்ப அடக்க முடியாம சிரிச்சிடுறான். அவன பார்த்து யாஷும் லைலாவும் சிரிக்கிறாங்க. ரோசிக்கு இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னே புரியல. அவ, நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க இவன் எப்ப பாரு சாக போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறான் லைலா. அப்புறம் அப்படின்னு பேசிட்டே போக யாஷ் அவ கன்னத்தை கிள்றான். வலிக்குது விடு அப்படின்னு ரோசி யாஷ் கைய தட்டி விட, யாஷ் மறுபடியும் அவகிட்ட உட்கார்ந்து பேச தொடங்குறான். சரி, நான் இன்னைக்கு சாக மாட்டேன். சரியா? என்ன நடந்தாலும் சாக மாட்டேன். போதுமா? அப்படின்னு யாஷ் ரோசிட்ட கேட்க, நெஜமா? அப்படின்னு ரோசி கேட்க, சத்தியமா அப்படின்னு ரோசி கைய பிடிச்சு யாஷ் சத்தியம் பண்ண, ரோசி பெருமையா ஸ்மைல் பண்றா. இப்போ ஓன் டர்ன் அப்படின்னு யாஷ் கைய நீட்டுறான். நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு ரோசி கேட்க, ஆ, உன் பாடிய அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு டொனேட் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு யாஷ் சொல்ல, லைலாவும் கோபியும் எது பாடி டொனேஷனா அப்படின்னு அட் த சேம் டைம்ல கேட்க, நேஹாவும் அப்பதான் அங்க வரா. என்ன பாடி டொனேஷன் அப்படின்னு கேட்க, சத்தியம் பண்ணு அப்படின்னு யாஷ் யாரையும் கண்டுக்காம ரோசியை மட்டும் பார்த்து கேட்க, சரி சரி ப்ராமிஸ் அப்படின்னு ரோசியும் ப்ராமிஸ் பண்றா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நேஹா லைலாட்ட கேட்க, லைலா பேச வாயை திறக்கிறா. அதுக்கு முன்னாடி கோபி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வந்து பார்த்தோம், இப்ப சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, லைலாவும் ஆமான்ட்டு தலையாட்டுறா. அத்தோட யாஷ் அப்புறமா ரோசி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றதுக்காக நேஹா டைனிங் டேபிள்ல போய் கோபி அப்புறமா லைலா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் எல்லாரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. லக்ஷ்மி ஆண்டியை பார்த்தாலே தெரியுது அவங்க நேத்து நடந்ததை நினைச்சு இன்னும் பயந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு. அத்தோட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு யாஷ் ரூமுக்கு போய் இன்னைக்கு என்ன பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்க போறாங்க அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் சுந்தர அந்த ஈவில் ஸ்பிரிட் வர்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும், இன்னொரு ஆள் இங்க வெயிட் பண்ணணும், அது இதுன்னு என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆன்ட்டியும் இந்த வாட்டி அவங்க கூட தான் இருக்கிறாங்க. உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது தானே அப்படின்னு பயந்துட்டே அந்த ஆண்டி கேக்குறாங்க. நேஹா, எங்களுக்கும் எதுவுமே ஆகாது, உங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப யாஷ் மட்டும் அவன் பேக்ல இருந்து என்னெல்லாமோ எடுத்துட்டே இருக்கிறான். எல்லாம் சரிதான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நேஹா கேட்க, யாஷ் அதை கவனிக்காம பேக போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் யாஷை தான் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நேஹாவும் யாஷ் அப்படின்னு அவனை கொஞ்சம் சவுண்டா கூப்பிட, யாஷ் திரும்பி சுத்தி முத்தி பாக்குறான். ஏன் என்னாச்சு, ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, நேஹா வாயை திறக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி ரோசி, நீ என்னதான் தேடுற அப்படின்னு கேட்க, ஓ, அது இப்ப ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் உன் பெட்டை சுத்தி மட்டும் தானே இருக்குது. ஸோ அந்த ஈவில் ஸ்பிரிட்டால நம்ம வீட்டுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் வர முடியும். அதனால தான் உன்னை சேஃபா உன்னை ஆன்ட்டிய காப்பாத்திட்டு வர போற சுந்தர், ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் எல்லாரையுமே பத்திரமா வைக்க வீட்டை சுத்தி ஸ்பெல்லாம் போட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டை கிரியேட் பண்ண போறேன். அப்படி பண்ணா லைலா, கோபி மாதிரி ஸ்பெஷல் ஸ்பிரிட்ஸால மட்டும்தான் உள்ள வர முடியும். பட் வேற எந்த ஸ்பிரிட்ஸாலையும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து கூட வைக்க முடியாது. நாங்க கூட சண்டைக்கு நடுவுல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ண, அதை கேட்ட ரோசி, நேஹா அப்புறமா அந்த ஆன்ட்டி புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் ரியாக்ட் பண்றாங்க. ஆனா கோபி அப்புறமா லைலா மட்டும் மாற மாற கொஞ்சம் சோகமா மூஞ்ச பாத்துக்கிறாங்க. என்ன மேட்டர்னு தெரியல. அத்தோட கிச்சன்ல இருந்தும் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியில என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் யாஷ். அத்தோட நேஹா அப்புறமா லைலாவை வேற லஞ்ச் வேற கொஞ்சம் ட்ரெயின் பண்ணவும் சொல்லியிருக்கிறான். லைலா யாஷை கொஞ்சம் சோகமா பாக்குறா. யாஷ் ஒன்னும் இல்ல, போய் ட்ரெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ நேஹா அப்புறமா லைலா இப்ப வீட்டுக்குள்ள மேல இருக்கிற ஹால்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாஷ் வீட்டு வாசல் கிட்ட இருந்து தண்ணியில என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி நிறைய ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். யாஷ், கண்டிப்பா வீடு மொத்தமும் ப்ரொடெக்ட் பண்ணணுமா, ஒரு ரூம் அப்படின்னு கோபி வருத்தமா சொல்ல தொடங்குறான். ஆனா யாஷ், பரவாயில்ல கோபி, நான் தான் ஸ்பெல்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆச்சே
அப்படின்னு சொல்ல கோபி சரின்ட்டு தலைய மட்டும் ஆட்டிட்டு, "நான் நேஹாக்கு ட்ரெய்னிங்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பார்க்க போறேன். நீ" அப்படின்னு கோபி ரோசிய பார்க்க, "நான் இங்க யாஷ் கூடவே இருக்கிறேன்" அப்படின்னு ரோசி சொல்ல, "நீ எப்பவும் போல பேசிட்டே இருந்தா" அப்படின்னு கோபி தொடங்குறான். "நான் ஒண்ணும் உன்ன மாதிரி ஓவராலாம் பேச மாட்டேன். பூமர் அங்கிள்" அப்படின்னு ரோசி சொல்ல, "நீ சும்மா சும்மா" அப்படின்னு கோபி வாய திறக்க, யாஷு 2 பேரும் உங்க வாய மூடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இத முடிச்சே ஆகணும். கோபி, நீ போய் நேஹா கூட இரு. அப்புறம் நீ அமைதியா இரு. அப்படின்னு கோபி அப்புறமா ரோசிட்ட யாஷ் சொல்ல, கோபி நேஹா இருக்கிற இடத்துக்கு கிளம்ப, ரோசி சரின்ட்டு தலைய மட்டும் ஆட்டிட்டு அமைதியா யாஷ் என்னலாம் பண்றான்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கிறா. ஆனா ஏன்னு தெரியல, இது எல்லாமே ரோசிக்கு ஏதோ டேஜாவு குடுக்குது. யாஷ் பண்ற இந்த ஸ்பெல்ஸு, இந்த மெத்தடு எல்லாமே. யாஷ் கொஞ்ச நேரமா என்னலாமோ மிக்ஸ் பண்ணிட்டே அந்த தண்ணிக்கு ஏதோ ஸ்பெல்ஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அது முடிஞ்சதும் வெளில போய் அவன் வச்சிருக்கிற பிரஷ் ஒண்ண வச்சு அந்த தண்ணில முக்கி ஏதோ ஸ்பெல் சொல்லிட்டே என்னலாமோ எழுதுறானா, வரையறானா, கிறுக்குறானான்னு ஒண்ணும் தெர்ல. பட் அந்த தண்ணிய வச்சு வெளில சுத்தி செவுத்துல ஏதோ எழுதி எழுதி ஸ்பெல்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். அவளுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாரியே இருக்குது. அப்புறம் ஊர் தலைவர் வீட்ல யாருமே இல்ல. எல்லாரும் ஃபேமிலியா எங்க போனாங்கன்னே தெர்ல. ரோஸியும் ஒரு 2, 3 ரவுண்ட் அவன் கூட போறா. வீட்ட சுத்தி சுத்தி. ஆனா அவன் நிறுத்துற மாரியே இல்ல. சுத்துறான் சுத்துறான் சுத்திட்டே இருக்கிறான் அந்த வீட்ட. ரோஸி அமைதியா வாசல்லயே உட்கார்ந்து அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறா. காலையில தொடங்கி லஞ்ச் டைமே ஆகப் போகுது. அப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டா யாஷ் வர்றான். அத பார்த்த ரோஸியும் யாஷ போய் கைத்தாங்கலா பிடிக்கிறா. அவனும் ரோஸியோட சப்போர்ட்டோட நடக்க தொடங்குறான். ரோசி யாஷ அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இப்படி அவன கைத்தாங்கலா பிடிச்சிட்டு இருக்கும்போதே ரோசிக்கு யாஷோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறது தெரியுது. பெட்டு கிட்ட போனதுதான் உண்டு. யாஷ் அப்படியே டயர்ட்ல படுத்து ஆல்மோஸ்ட் உடனே தூங்கிட்டான். ரோசியும் பெட்ஷீட் எல்லாம் ஒழுங்கா மூடி விட்டுட்டு டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு துணி அப்புறமா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் கூல் வாட்டரும் எடுக்கிறதுக்கு கிச்சனுக்கு போறா. அப்ப லக்ஷ்மி ஆண்டி பார்த்துட்டு, "என்னாச்சுமா? யாஷுக்கு இன்னும் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் இல்ல ஆண்டி. அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டான். இனி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அந்த கெட்ட ஆத்மாவால நம்ம யாரையும் எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு ரோசி சொல்ல, "நிஜமாவா?" அப்படின்னு அந்த ஆண்டி கேட்க, ஆமான்னு ரோசி சிரிச்சுட்டே தலைய மட்டும் ஆட்டுறா. அத்தோட அந்த ஆண்டி ஒரு பெரும் மூச்சு விட, அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு நிம்மதியில. கண்ணீர தொடச்சிட்டு, "இரு நான் போய் இத என் புருஷன்கிட்ட" "இரு உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இத சொல்லதான்?" அப்படின்னு அந்த ஆண்டி கேட்க, இப்படி யாஷுக்கு லைட்டா ஃபீவர் இருக்கிற மாரி இருக்குது அப்படின்ட்டு ரோசி சொல்ல, அந்த ஆண்டி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோசி அவங்கள சமையல் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, தண்ணி அப்புறமா துணிய எடுத்துட்டு மேல யாஷ் ரூமுக்கு போறா. அந்த ஆண்டியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் வீட்டுக்குள்ள எல்லாரும் சேஃப் தான் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்ல போறாங்க. ரோசி யாஷ் கிட்ட இருந்து துணிய தண்ணில நனைச்சு ஒத்தனம் கொடுத்துட்டே இருக்கிறா. நேஹா என்ன பண்றான்னு பார்த்தா ரோசி ரூம்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு செம்ம டயர்டா படுத்து கிடக்குறா. லைலாவும் கோபியும் யாஷ் ரூமுக்கு வர்றாங்க. வந்து ரோசி இப்படி ஒத்தனம் கொடுக்கறதையும் பாக்குறாங்க. ரோசி யாஷ் ஈவினிங்குள்ள ஓகே ஆயிருவானோ என்னவோ அப்படின்ட்டு தெரியாம சோகமா லைலா அப்புறமா கோபிய பாக்குறா. அவன் ஸ்பெல்ஸ் போடுறதுல நிஜமாவே எக்ஸ்பர்ட். கவலையே படாத, தூங்கி முழிச்சதும் ஃபுல்லா சரியாயிடுவான் அப்படின்னு லைலா சொல்ல, ரோசி கன்ஃபர்மேஷனுக்கு கோபியையும் பார்க்கறா. அவனும் ஆமா அப்படின்ட்டு தலையாட்ட, ரோசியும் சரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு ஒத்தனம் கொடுத்துட்டே இருக்கிறா. அத்தோட கோபி லைலாவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மிரர் வேர்ல்டுக்கு போறாங்க. ஒரு 1.5 மணி நேரம்லாம் ஆகியிருக்கும். ரோசியும் ஒத்தனம் கொடுத்துட்டே இருக்கிறா. யாஷு கன்னத்துல ஒத்தனம் கொடுக்கும்போது தான் அவனை அரைஞ்சது ஞாபகத்துக்கு வருது. அதனால அவனை அரைஞ்ச அந்த கன்னத்தை தடவி விட்டுட்டே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, 2 தடவ சீரியஸ்லி அவன் முழிச்சதும் அப்படின்னு தனியா புலம்பிட்டு இருக்கும்போதே, "யாரு முழிச்சதும்?" அப்படின்ட்டு யாஷு கண்ணை உருட்டிட்டே கேட்க, ஒரு செகண்டுக்கு அவன் திடீர்னு பேசினதை கேட்டு ரோசி ஷாக் ஆகிட்டு, "ரொம்ப ரொம்ப சாரி யாஷ். நான் ஏன் இப்படியெல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரியல. உன்னை நான் அப்படி அரைஞ்சிருக்கவே கூடாது என்ன நடந்திருந்தாலும். நேத்தைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ரொம்ப ரொம்ப சாரி. நிஜமா. வேணா நீயும் என்ன பதிலுக்கு 2 அரை அரைஞ்சுக்கோ." அப்படின்னு வாய விட, யாஷும் எந்திரிச்சு உட்காந்து, "நிஜமாவா?" அப்படின்ட்டு இப்படி கையெல்லாம் ரெடி பண்ணிட்டே கேட்க, ரோசி லைட்டா ஷாக் ஆகுறா. உடனே யாஷும்,
சும்மா பேச்சுக்கு எதையாவது சொல்றது அப்படின்னு சொல்ல ரோசி சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு இல்ல நிஜமாதான் அப்படின்னு சொல்லிட்டு அரையறதுக்கு இப்படி கன்னத்தையும் காட்டிட்டு உட்கார்றா. யாஷ் கைய ரெடி பண்ற மாதிரி ஓவரா இப்படி ஆக்ஷன்லாம் பண்றான். அத பார்த்து ரோசி கண்ணை இறுக்கமா மூடிட்டு அறை வாங்குறதுக்கு ரெடியா உட்கார்றா. யாஷும் அவ ஃபேஸ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அறைய போற மாதிரியே இப்படி கையெல்லாம் கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு டொயிங் அப்படின்ட்டு லைட்டா ரோசி கன்னத்தை போக் பண்றான். ரோசியும் என்னடா இது அப்படின்ட்டு கண்ணை திறக்க மறுபடியும் கன்னத்துல டொயிங்னு போக் பண்றான். ரோசி இவன் என்னடா பண்றான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கிறா. யாஷு சிரிச்சுட்டே அவ மூக்க ஏதோ பட்டன் மாதிரி அமுக்குறான். அத்தோட மறுபடியும் சிரிச்சிட்டு அடிக்காம விட்டேன்ட்டு மறுபடியும் அறைய மாட்டியே அப்படின்னு கேட்க அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோசி இல்ல அப்படின்ட்டு மண்டைய ஆட்டுறா. யாஷ் அவ ரியாக்ஷனை பார்த்து நல்லா சிரிக்க சாருக்கு இருமலே வந்துடுச்சு சிரிச்சு சிரிச்சு. அதை பார்த்த ரோசி டக்குன்னு அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க யாஷும் அதை குடிக்கிறான். அத்தோட இப்ப ஃபீவர் இருக்குதா இல்லையான்ட்டு பாக்குறதுக்கு யாஷோட நெத்தியில ரோசி கைய வைக்க யாஷ் ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம கல்ப் பண்றான். அத்தோட எப்பவும் போல சீரியஸா ஃபீவர் இருக்குதா இல்லையான்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்த ரோசி கைய பிடிச்சு ஹலோ எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்ன மாதிரி ஸ்பிரிட்ஸு ஸ்பெல்ஸுக்கெலாம் நியூபி இல்லை, ஐ எம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் யூனோ அப்படின்ட்டு டைலாக் விட ரோசி அவன் கையில இருந்து எடுக்க ட்ரை பண்றா. ஆனா யாஷு விடவே மாட்டேங்கிறான். திடீர்னு அவன் ஃபேஸு சீரியஸ் ஆகுது. அப்ப நேஹாவும் கரெக்டா ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்திருப்பா போல. நடக்கிற சீனை பார்த்துட்டு ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்ப யாஷ் எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆனான்னு பார்த்தா ரோசி என்ன நடந்தாலும் சரி நீ இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்ல ரோசியும் பாக்குறா. நார்மலா என்ன மாதிரி ஸ்பிரிட்ஸ் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு எபிலிட்டி தான் இருக்கும். பட் உனக்கு விஷன்ஸும் வருது, பாடியில இருந்து வேற நீ ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளியில போற. அது என்ன எபிலிட்டின்னு கூட நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன் பாடியை எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் கிடைக்க விட்டுறாத. அப்புறம் சேஃபாக இரு, வீட்டுக்குள்ளேயே இரு, தூங்குனா சேஃப்டி சர்க்கிள்குள்ளே மட்டும் தூங்கு அப்படின்னு யாஷ் சீரியஸாக சொல்ல ரோசிக்கு மறுபடியும் இதே மாதிரி சிமிலராக ஏதோ ஸ்பீச்சை எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு இது செகண்ட் டேஜாவோ மூமெண்ட் ரோசிக்கு. ஸோ ரோசியும் என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறா. யாஷு என்ன ஆச்சு ஓகே தானே அப்படின்னு கேட்க ம் அப்படின்னு சொல்லிட்டு யாஷோட கையை எடுத்து விட்டுட்டு நீ ஓவரா பேசுறத பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க ஏன் அப்படின்னு யாஷ் கேட்க நீ தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கோஸ்ட் ஹண்டர் ஆச்சே, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சரிங்க நியூபி கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி பண்ண மாதிரியே யாஷும் தலைய திருப்பிட்டு அவளை இமிட்டேட் பண்ணிட்டு சிரிக்கிறான். ரோசி அவன் கிட்ட வந்து ஒரு தலைவாணியை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு வெளியில கிளம்புறா. ரூம்க்கு வெளியில வரைக்கும் யாஷு சிரிக்கிறது ரோசிக்கு கேக்குது. அதனால அவளும் ஸ்மைல் பண்ணிட்டே அவ ரூமுக்கு போறா. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ லக்ஷ்மி ஆண்டியும் எல்லாரையும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதனால ரோசி அப்புறமா யாஷு கீழே போக நேஹா ஆல்ரெடி கீழே தான் ஏதோ யோசனையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ரோசியும் ட்ரைனிங் முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்குமே, இப்போ ஓகே தானே நேஹா அப்படின்னு அக்கறையில கேட்க நேஹா அதை கேட்டு எரிச்சலான மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு ரோசி ஃபேஸை கூட பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கிறா. பட் ரோசி அதை கண்டுக்கல. அத்தோட எல்லாரும் அமைதியா இருந்து சாப்பிட்றாங்க. அத்தோட எல்லாரும் யாஷ் ரூமுக்கு போறாங்க. லைலா அப்புறமா கோபியும் கூட வந்தாச்சு. இந்த வாட்டி லக்ஷ்மி ஆண்டி இதெல்லாம் கேட்டு பயந்துருவாங்கன்னு அவங்க இல்லாம தான் இந்த டிஸ்கஷனை போடுறாங்க. இன்னைக்கு சண்டேல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யாஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம எப்படியாவது ரோசி, சுந்தர், லக்ஷ்மி ஆண்டி 3 பேரையும் சேஃபா வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பலி கொடுக்குற இடத்துல போய் நான் ஒளிஞ்சிருக்கிறேன். ஊர் தலைவரோட ஆட்கள் வந்து சுந்தரை விட்டுட்டு இடத்த காலி பண்ணதும் சுந்தரை தூக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க ஓடி வந்து இங்க இது நடக்கும்போது ஏதோ ஸ்நாக்ஸ்ல மயக்க மருந்து கலந்து சுந்தருக்கு கொடுக்குறாங்க ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஒய்ஃப். சுந்தரிக்கு வேற பிளேட்ல கொடுத்துருக்குது சேம் ஸ்நாக்ஸ. இருந்தாலும் அவ விளையாட்டுத்தனமா சுந்தர் பிளேட்ல இருந்து சாப்பிட ட்ரை பண்ண ஊர் தலைவரோட ஒய்ஃப் சுந்தரிய செம்மையா திட்டி விட்டுடுறாங்க. சுந்தரி அழுற நிலைமைக்கு போயிட்டா.
அந்த டைம்ல ஊர் தலைவரோட ஆட்கள் ஏதோ பேச வர 2 பேரும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அங்க திரும்புற கேப்ல, பாதி ஸ்நாக்ஸுக்கு மேல அழுதுட்டு இருக்கிற தங்கச்சி பிளேட்ல வச்சு, அவள பார்த்து சிரிக்கிறான் சுந்தர். உடனே சுந்தரியும் சிரிச்சுட்டே அவசர அவசரமா அந்த ஸ்நாக்ஸ சாப்பிட தொடங்குறா. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சத பார்த்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் 2 பேரையும் நாளைக்கு காலையிலேயே எங்கேயோ வெளியில போகணும். அதனால ரொம்ப சீக்கிரமா முழிக்கணும். அது இதுன்ட்டு தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க. 2 பேரும் போய் அவங்க பெட்ல படுக்கவும் செய்றாங்க அவங்க அம்மா சொன்னனால. சுந்தரி வேற தூங்கும்போது அவன் அண்ணன் கைய டைட்டா பிடிச்சு வச்சுக்கிறா. அத்தோட 2 பேரும் நிம்மதியா தூங்க தொடங்குறாங்க. இப்ப யாஷ் ரூம்ல என்ன நடக்குதுன்னா, நான் சுந்தர தூக்கிட்டு வர்றது வரைக்கும் நீ இந்த வீட்டோட ரூஃப்ல வெயிட் பண்ணு. சோ தட் உனக்கு ஈகிள் ஐ விஷன் மாதிரி கொஞ்ச தூரத்துக்கு யாரு என்ன பண்ணாலும் தெரியும். ஈவில் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் சுந்தர் கிட்ட வராம ரோசிய தேடி இங்க வந்தா கூட நீ பாத்துப்ப. இல்ல அப்படின்ட்டு யாஷ் பேசிட்டு இருக்கும்போதே ரோசி 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 அப்படின்ட்டு இரிட்டேட் ஆகி நேஹா திடீர்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு ரோசி வாயை திறக்கிறா. நேஹா அவளை முறைச்சிட்டு யாஷ பார்த்து பேச தொடங்குறா. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லு. ரோசி உனக்கு ப்ரெஷியஸ். அவ உயிருக்கு எதுவும் ஆகிரக்கூடாதுன்னு என்ன யூஸ் பண்றியா என்ன? பொசஷனுக்கு அவ தான் பெட்டர் ஹோஸ்ட். இருந்தாலும் லைலா என்னதான் பொசஸ் பண்ணணும். நான் தான் என் உயிரை பணயம் வச்சு சண்டை போடணும். ரோசிக்கும் செக்யூரிட்டியா அப்படின்ட்டு பேசிட்டே போக, நேஹா அப்படின்ட்டு யாஷ் சவுண்டு போடுறான். ஒரு போலீஸா இருந்துட்டு நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? நான், லைலா, கோபி எல்லாருமே ஏன் ரோசியால இது முடியாது. நீ இருந்தா மட்டும்தான் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட தோக்கடிக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் சான்ஸ் இருக்குதுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண தானே செஞ்சோம். கொஞ்சமாச்சும் லாஜிக்கா யோசி அப்படின்ட்டு யாஷ் சொல்ல, கோபியும் லைலாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆமான்ட்டு தலையாட்டுறாங்க. ரோசிக்கு என்ன சொல்லனே தெரியல. ஓ! இப்ப நான் லாஜிக்கலா யோசிக்கலையா? சரி. ரோசி அவ்ளோ வல்னரபிள்னே வச்சுப்போம். அப்ப அவ ரூம மட்டும் புரொடெக்ட் பண்ணா போதாதா? இல்ல இந்த சேஃப்டி சர்க்கிள மட்டும் போட்டு பெட்ல அவள உட்கார வச்சா கூட போதாதா? இவ்ளோ கிரிட்டிக்கலான டைம்ல உன் ஹெல்த்த கூட கன்சிடர் பண்ணாம ஹோல் வீட்டையும் புரொடெக்ட் பண்ணி அப்படின்ட்டு நேஹா ஆர்கியூ பண்ண, பெட்ட சுத்தி மட்டுமோ இல்ல ஒரு ரூம சுத்தி மட்டுமோ போட்டா ஈவில் ஸ்பிரிட் வீட்டுக்குள்ள வந்துடும். ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் அது கண்ணுக்கு தெரியும். ஸோ அதை ஈஸியா அழிச்சு கூட ரோசியை ஹார்ம் பண்ணலாம். ப்ளஸ் இது லக்ஷ்மி ஆண்டிக்காகவும் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும் கூட தான். அண்ட் எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு யாஷ் சொல்லிட்டே போக, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோசியோட பாடி மட்டும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் சாகா வரும் கிடைச்ச மாதிரின்னு. அப்படின்ட்டு நேஹா சவுண்டு போட, ரோசிக்கு இது புது நியூஸ். ஸோ அவ ஷாக்காக, லைலா நேஹா இப்ப நம்ம அப்படின்ட்டு பேச தொடங்குறா. ஆனா நேஹா விடலையே. அப்படி ஒரு லையபிலிட்டிய ஏன் நம்ம பக்கத்துல அப்புறமா அந்த ஈவில் ஸ்பிரிட் பக்கத்திலேயே வச்சிருக்கிறோம். அவளை பஸ் ஏத்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் வைக்க, அவளை ஃபாலோ பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் போச்சுன்னா அப்புறம் அந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்ட்டு யாஷ் பேச தொடங்குறான். ஆனா நேஹா, உனக்கு ரோசி உன் கண்ணு முன்னால உன் பக்கத்திலேயே இருக்கணும். ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கரெக்ட்னா, அவ ஸ்பிரிட் ஃபார்ம்ல அவ பாடியில இருந்து வெளியில போகாத வரைக்கும் அவ பாடியை அந்த ஈவில் ஸ்பிரிட்டால சென்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு தெரியாம அவளை அனுப்பி வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை ஏன் நீ முன்னாலேயே செய்யல? இப்ப உங்க ஃபீலிங்ஸால உன் உயிருக்கு மட்டும் இல்ல, என் உயிருக்கு மட்டும் இல்ல, சுந்தர், லக்ஷ்மி ஆண்டி, ப்ராபப்ளி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு இங்க சாகணும்னு ஆசை இல்ல அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்டுக்கு ரூமே அமைதியா இருக்குது. யாருக்கும் என்ன சொல்லனே தெரியல. ரோசிக்கு மடமடன்னு கண்ணீர் பாஞ்சிட்டே இருக்குது. இருந்தாலும், சாரி நேஹா, நான் எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய பேர்டன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, யாஷ், இல்ல ரோசி அவ அப்படின்ட்டு பேச தொடங்குறான். ஒன்னும் இல்ல யாஷ், என்ன பேச விடு அப்படின்ட்டு ரோசி சொல்ல, யாஷ் அமைதியாயிடுறான். எல்லாரும் ரோசிய பாக்குறாங்க. ஊர் தலைவரோட பேரண்ட்ஸ் சொன்ன டீட்டெயில்ஸ், அந்த ஊர் தலைவர் பண்ற விஷயங்கள், லக்ஷ்மி ஆண்டி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாத வரைக்கும் இந்த ஈவில் ஸ்பிரிட் எவ்வளோ ஆபத்தானதுன்னு யாஷ் அப்புறமா கோபி, லைலா யாருக்குமே தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என் நைட் மேர்ஸ், நான் பாடியில இருந்து வெளியில போறது, ட்ரைனிங், பிளானிங்னு வெனஸ்டேவே ஆயிடுச்சு. பட் அன்னைக்கு யாஷ் சொன்ன மாதிரியே இந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னால தான் தெரிய வந்திருக்குது. நான் யாருக்குமே பேர்டனா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கஷ்டப்பட்டு ஸ்பிரிட்ஸை கூட பார்க்க தொடங்கினேன்.
அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு லைட்டா மூச்சை இழுத்து விட, நேஹாக்கு இது நியூ இன்ஃபர்மேஷன் போல. அதனால அவ ஷாக்காக, என்ன ஷாக் ஆகுற? நிஜமாவே நீ என்ன இன்ட்ராகேட் பண்ண வந்த அன்னைக்கு கூட என்னால ஸ்பிரிட்ஸ பார்க்க முடியல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்பிரிட்ஸுக்குலாம் நான் தான் பெர்ஃபெக்ட் ஹோஸ்ட், ஆல்மோஸ்ட் சாகா வரோன்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கே இன்னைக்கு தான் இப்பதான் தெரியுது. அண்ட் நான் இத வேணும்னுலாம் வரமா வாங்கிட்டுலாம் வரல இந்த இடத்துக்கு. இந்த எபிலிட்டீஸ், பெர்ஃபெக்ட் கம்பேட்டபிலிட்டீஸ் இதெல்லாம் ஏன் எனக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ, இப்ப நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்காம, ஈவில் ஸ்பிரிட் கூட எப்படி சண்டை போடுறதுக்குன்னு மட்டும் யோசிக்கலாம். நான் இந்த வீட்ட விட்டு வெளியில வந்து உங்கள யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளீஸ் என்னால யாருமே சண்டை போட்டுக்காதீங்க தயவு செய்து. அப்படின்னு சொல்லிட்டு ரோஸி அவ ரூம்ல போய் கதவ பூட்டிட்டு அழத் தொடங்குறா. நேஹாவும் ஒரு சாரி சொல்லிட்டு வெளியில போறா. அண்ட் இந்த தடவை லைலா நேஹா கூட போறா, ரோஸிய சமாதானப்படுத்துறதுக்கு போகாம. யாஷு கதவை பூட்டிட்டு அவன் பெட்ல படுத்துக்கிறான். கோபிக்கு கூட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுக்குன்னே தெரியல, எல்லாம் டக்குன்னு நடந்துடுச்சு. மீன்வைல் ஊர் தலைவர் அப்புறமா அவர் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிற சுந்தரை பார்த்து அழுதுட்டு அவனுக்கு ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அத்தோட அவனை பலி கொடுக்க எப்படியோ மனசை கல்லாக்கிட்டு அவனை தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா சுந்தரி அவன் கைய டைட்டா பிடிச்சு வச்சிருக்கிறா தூங்கும்போது கூட. அத பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் அழுக தான் வருது. கீழ உட்காந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கெட்டி பிடிச்சு இருந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. ஊர் தலைவரோட ஆட்கள்ல ஒருத்தரும் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கதவை தட்ட, இந்த வாட்டி 2 பேரும் கண்ணை தொடச்சு ஸ்ட்ராங்கா இருக்க கூட ட்ரையே பண்ணல. இந்த நிமிஷம், இந்த செகண்ட் அவங்க லீடர்ஸா இல்ல, சுந்தர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற சுந்தரோட அப்பா அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியுது. பானு எப்படியோ சுந்தரியோட கையை எடுத்து விட, ஊர் தலைவர் பையனை தூக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறாரு. விட மனசே இல்ல. அன்னைக்கு அந்த பூசாரி வந்து சொன்னப்ப மாதிரி பானுவால கூட இப்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து கட்டி பிடிச்சு அழுறாங்க அவங்க பையனை. பத்தாததுக்கு சுந்தரி வேற முழிச்சிடக்கூடாதுன்னு அமைதியா அழுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. யாஷ் வேற வழியே இல்லாம ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில கிளம்புறான். கோபியும் அவன் கூடவே போறான். நேஹாவும் லைலாவும் கூட கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு அவங்க பிளான் படி லைலா நேஹாவை பொசஸ் பண்ண ஒரு ஜம்ப். நேஹா யாஷ் அப்புறமா ரோசி தங்கியிருக்கிற அந்த வீட்டோட ரூஃப் டாப்ல ஏறி உட்கார்றா. மீன்வைல் ஊர் தலைவரோட வீட்டுல அழுது முடிச்சிட்டு பையனை தூக்கிட்டு பானுவை சுந்தரி கூடவே இருக்க சொல்லிட்டு ஊர் தலைவர் அவர் ஆட்கள் கூட பலி கொடுக்குற இடத்துக்கு கிளம்புறாரு. ஊரே காலியா இருக்குது. எல்லாரும் இந்த ஊருக்கு இருக்கிற அந்த சாபத்தை நினைச்சு பயந்து வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ ஊர் தலைவர் அப்புறமா அவங்க ஆட்கள் அமைதியா பலி கொடுக்குற இடத்துக்கு போறாங்க. பூசாரி வீட்டுல அலாரம் அடிக்குது. மணி இப்ப 5:45. 6 மணிக்கெல்லாம் எனர்ஜி ஸ்பாட் வர தொடங்கிரும். வில்லேஜும் ஹீட் ஆகிட்டே இருக்குது. அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட் நல்லா தூங்கி முழிக்குது. முழிச்சதும் அது ஃபேஸ்ல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஏன்னா அதுக்கு தான் சாப்பாடு, மரம், லக்ஷ்மி எல்லாம் கிடைக்க போகுதுல்ல இன்னைக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஊர் தலைவர் அப்புறமா அவங்க ஆட்கள் கிளம்புறத பார்த்த நேஹா லைலாவை அவ பாடியில இருந்து வெளியில போய் டக்குன்னு யாஷ்ட சொல்லிட்டு வர சொல்றா. லைலாவும் நீ ரூஃப் டாப்ல இருக்கிற இவ்ளோ ஹைட்ல இருந்து அப்படின்ட்டு பேச தொடங்க, நேஹா நான் பாத்துக்கிறேன் லைலா, நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போய் சொல்லிட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்ல லைலாவும் போறா. வீட்டுக்குள்ள போய் யாஷ் எங்கன்னு பார்த்தா ரோசி ரூம் கதவுல கைய வச்சுட்டு தட்டலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நிக்கிறான். சோகமா லைலா வந்துட்டு யாஷ் அப்படின்னு கூப்பிட்டு அவன் தோல்ல கைய வைக்க யாஷ் லைலா பக்கம் திரும்புறான். லைலாவும் சுந்தர கூட்டிட்டு போயிட்டாங்க, நேஹா சொன்ன ஸ்பாட்ல ரெடியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி யாஷ் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேஹாட்ட போறா. யாஷும் தயங்கி தயங்கி கதவை தட்டி ரோசி அப்படின்ட்டு கூப்பிட ரோசி முழிச்சுதான் இருக்கிறா. ஆனா பதிலே சொல்லல. அதனால யாஷ் மறுபடியும் கதவை தட்ட ரோசி கதவு கிட்ட போறா. ஆனா பதில் எதுவுமே சொல்லல. அதனால யாஷு ரோசி நீ முழிச்சிருந்து நான் பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நானும் நேஹாவும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சுந்தரை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதும் ரோசி நல்லா சேட் ஆகி நெஞ்சில கை வைக்கிறா. நேஹா ஸ்பாட்ல ரெடியா இருக்கிறா. நானும் இப்ப பலி கொடுக்குற இடத்துக்கு தான் கிளம்ப போறேன், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா ரோசி பதில் சொல்லவே இல்லை. ஸோ யாஷ் கிளம்ப ரோசி ஃபைனலி பேசுறா. யாஷ்
அப்படின்ட்டு ரோசி கூப்பிட யாஷ் ஓடி போய் மறுபடியும் கதவு கிட்ட போய் நிக்கிறான். நீ பத்திரமா இரு, எல்லாரும் உயிரோட சேஃபா திரும்பி வாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதவுல சாஞ்சு அப்படியே தரையில உட்கார்றா. யாஷு, ரோசி ப்ளீஸ் கதவை தர, பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் போல இருக்குது, பார்த்து ஒரு தடவை என்னை வழி அனுப்பி வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேடா ஒரு ஸ்மைல் பண்ண கோபி நல்ல சோகமாகி நடக்கிறத பார்க்க முடியாம மூஞ்ச திருப்பிக்கிறான். ரோசி பதிலே சொல்லல. அதனால கோபி, யாஷ் இதுக்கும் மேல டைம் வேஸ்ட் பண்ணா சுந்தரும் சண்டையில மாட்டிப்பான், வா போகலாம் அப்படின்னு சொல்ல ரோசி எல்லாத்தையும் உள்ள இருந்து கேட்டுட்டே இருக்கிறா. நான் நிஜமாவே கிளம்ப போறேன், கண்டிப்பா கதவை திறக்க மாட்டியா அப்படின்ட்டு யாஷ் ஒன் லாஸ்ட் டைம் கேட்க கோபி யாஷை ப்ரோசஸ் பண்ண யாஷும் வேற வழியே இல்லாம கிளம்புறான். ரோசி அவ ரூமுக்குள்ள கதவுல சாஞ்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் பாஞ்சிட்டே இருக்குது. மண்டைக்குள்ள நேஹா சொன்னதுதான் ஓடிட்டே இருக்குது. ரோசிக்கே டவுட் வர தொடங்கிடுச்சு. மேபி நான் நேத்தைக்கே ஊருக்கு கிளம்பியிருந்தா ஒருவேளை இந்த ஈவில் ஸ்பிரிட்டை இன்னும் ஈஸியா பிடிச்சிருப்பாங்களா இருக்குமோ, யாஷ் பெட்டர் டிசிஷன்ஸ் மேக் பண்ணியிருப்பானா இருக்குமோ, என்னாலதான் யாஷ் நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதா இருக்குது போல, என்னாலதான் இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லாம வேற போச்சு, இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது, யாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம அப்படின்ட்டு ரோசி முடிவு பண்றா. பிகாஸ் அவளால யாரும் அவங்க லைஃபை பணயம் வைக்கிறது அவளுக்கு பிடிக்கல. கோபியால பொசஸ் ஆன யாஷ் வீட்டை விட்டு வெளியில வர்றான். நேஹா ஃபாஸ்டா பலி கொடுக்குற இடத்துக்கு போக சொல்றா. யாஷும் யார் கண்லயும் படாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பலி கொடுக்குற இடத்த நோக்கி ஓடுறான். அந்த பலி கொடுக்குற இடத்துல ஷார்ட்டான தூண் மாதிரி ஒரே ஒரு கல்லு மட்டும் நட்டு வச்சிருக்குது. யாஷ் அந்த இடத்துக்கு போகும்போது சுந்தர அந்த கல்லுல சாச்சு உட்கார வச்சுட்டு ஊர் தலைவர் கடைசியா ஒருக்கா அவர் பையனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறாரு. இருந்தாலும் ஊர் தலைவரோட ஆட்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி அவரை கூட்டிட்டு போறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதும் யாஷ் சுந்தர் கிட்ட போறான். ரோசி ஸ்பிரிட் ஃபார்ம்ல ஒட்டு கேட்கும்போது சொன்ன மாதிரி சங்கிலி போட்டெல்லாம் சுந்தர கட்டி வைக்கவே இல்லை. அவ்வளோ ஏன் ஒரு சின்ன கயிறு வச்சு கூட அவனை கட்டி வைக்கல. மேபி பையன் முழிச்சா போன வாரம் மாதிரி நம்ம வீட்டு முன்னால வருவான், காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு நினைச்சாரோ என்னவோ ஊர் தலைவர். 2-3 தடவை கன்னத்துல தட்டி தட்டி சுந்தர் சுந்தர்னு கூப்பிட்டு பாக்குறான் யாஷு. பட் பையன் எழும்புற மாதிரியே இல்ல. அதனால சுந்தர அப்படியே தூக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடா ஓட தொடங்குறான் யாஷ். இங்க நேஹா என்ன பண்றான்னு பார்த்தா அவ ரூஃப் டாப்ல இருந்து ஊர் தலைவரோட ஆட்கள் அவரை வீட்டுல விட்டுட்டு கிளம்புறத பாக்குறா. அத்தோட, லைலா நிஜமாவே நான் இல்லாம இந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்க முடியாதுன்னு தான் என்ன இங்க வர வச்சிங்களா? ரோசிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு ரோசிக்கு சப்ஸ்டிடியூட்டா ஒன்றும் என்ன யூஸ் பண்ணலையே அப்படின்ட்டு அவ பாடிக்குள்ள இருக்கிற லைலாட்ட நேஹா கேட்க லைலாவும் நேஹா பாடியில இருந்துட்டே பேச தொடங்குறா. நீ ரோசி கூட யாஷ் எனக்கு கோபிக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் நெருப்பூர்ல வச்சுதான் ஒரு 1 வீக் கூட ஆச்சான்னு தெரியல, அவ்வளோ நாள் தான் ஆகுது நாங்க அவளை மீட் பண்ணியே. நாங்க இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறத கேள்விப்பட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் ரிசர்ச்சோட அவ இங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைலா லைட்டா சிரிக்க, அப்புறம் அப்படின்ட்டு நேஹா கேட்க, ஏன் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கேட்டதுக்கு பேய் இருக்குதா இல்லையான்ட்டு ப்ரூஃபோட கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்காக தான் இந்த ஊருக்கு பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை வரைக்கும் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தா அப்படின்ட்டு லைலா சொல்ல, ஊருக்கு பேர் வந்த கதையா அப்படின்ட்டு நேஹா கேட்க, ஆமா அந்த கதைப்படி இந்த ஈவில் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் பண்ண கொலைகளால தான் இந்த ஊருக்கு இந்த பேரே வச்சாங்களாம் அப்படின்ட்டு லைலா சொல்ல, அப்ப இது ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்குதா அப்படின்ட்டு நேஹா கேட்க, எத்தனை வருஷமான்னு எனக்கும் தெரியல. பட் இது ரொம்ப பழைய ஈவில் ஸ்பிரிட். அவ ரேண்டம் ரிசர்ச்சால தான் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை அசால்ட்டா எடுத்துக்க கூடாதுன்னே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இல்லனா யாஷ் ஈஸி வேலைன்னு அது முன்னால போய் நின்னு இப்ப என்ன ஆகிருக்கோனே தெரியல. மேபி நீ கூட அன்னைக்கு போன அந்த லேப்ல மட்டும் எனர்ஜி ஸ்பாட் வரலனா அந்த ஈவில் ஸ்பிரிட் யாரை பொசஸ் பண்ணிருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பூசாரி பையன் முன்னால போய் நின்றுப்ப அப்படின்ட்டு லைலா சொல்ல, இப்ப என்ன ரோசி உங்க டீம் இல்ல, ரோசியால தான் நான் அப்புறமா யாஷும் உயிரோட இருக்கிறோம் அதானே அப்படின்ட்டு நேஹா லைட்டா சிரிச்சுட்டே கேட்க, அப்படிதானே வச்சுக்கோ அப்படின்ட்டு லைலாவும் ரோசிய நினைச்சு சிரிக்க, இந்த பொண்ணு இருக்கிறாளே நிஜமா நான்லாம் ஏன்டா என்னால கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுதுன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு கடுப்புல இருக்கிறேன். ஆனா இவ என்னடானா வாண்டடா கோஸ்ட் எல்லாம் தேடி இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறா. கடவுளே கடவுளே,
அப்படின்ட்டு நேஹா தலையில அடிச்சுக்க லைலா சிரிக்கிறா. அப்பதான் தூரத்துல யாஷ் ஓடி வர்றத நேஹா நோட் பண்றா. மீன்வைல் ரோசி இப்போ ஒரே இடத்துல இருந்து அழாம அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டே இருக்கிறா. எல்லாருக்கும் என்னாச்சோ அப்படின்ட்டு பதறிட்டே இருக்கிறா. அவ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா பண்ண முடியிற விஷயங்கள்லாம்: 1. வெளியில போகக்கூடாது, ரூம்லயே இருக்கிறது பெட்டர். 2. ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன்னு முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம இருக்கிறது. 3. ஈவில் ஸ்பிரிட்டோட அட்டென்ஷனை அவ பக்கம் இழுத்துக்காம இருக்கிறது. யாஷ் ஓடி வந்துட்டே இருக்கும்போது சுந்தர் அவன் கையில அசைய தொடங்குறான். என்னன்னு பார்த்தா சுந்தர் முழிச்சிட்டான். முழிச்சு பார்த்து, யாஷ் அண்ணே அப்படின்ட்டு கூப்பிட, ஆமா நான் யாஷ் தான் அப்படின்ட்டு அர்ஜென்ட்டா ஓடும்போதே யாஷ் சொல்ல, அண்ணே என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க அப்படின்ட்டு சுந்தர் அப்பாவியா கேட்க, யாஷு, சுந்தர் நல்லா கேட்டுக்கோ, எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப டைம் இல்ல. ஆனா நான் இப்போ உன்னை ஒரு கெட்ட சக்தி கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்கிறேன். அது வந்து என்ன அட்டாக் பண்ண தொடங்கிச்சுன்னா கூட நீ திரும்பி கூட பார்க்காம நானும் ரோசி அக்காவும் இருக்கிற அந்த வீட்டுக்கு ஓடிரணும், சரியா அப்படின்னு கேட்க, சுந்தர் முழிக்கிறான். புரிஞ்சுதா சுந்தர் அப்படின்ட்டு யாஷ் அர்ஜென்ட்டா கேட்க, அண்ணே எனக்கு பயமா இருக்குது. நான் வீட்ல தூங்கிட்டு தானே இருந்தேன். என் பக்கத்துல என் தங்கச்சியும் இருந்தா. அவளையும் இந்த கெட்ட சக்தி துரத்துதா அப்படின்ட்டு கேட்க, யாஷுக்கு இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில. அப்ப ரூஃப்டாப்ல இருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நேஹா ஷாக் ஆகி கண்ணை உருட்டுறா. என்னன்னு பார்த்தா அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. பலி குடுக்குற இடத்துல போய் பார்த்துட்டு சுந்தர் இல்லன்னதும் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வருது. சும்மா இல்ல, ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வருது. அத பார்த்த நேஹா யோசிக்காம ரூஃப்டாப்ல இருந்து கீழே குதிச்சு ஃபுல் ஸ்பீட்ல ஓடுறா யாஷ்ட இன்ஃபார்ம் பண்ண. சுந்தர் உனக்கு பேய்னா சுத்தமா பயம் இல்ல தானே அப்படின்ட்டு யாஷ் கேட்க, ஆமான்ட்டு சுந்தர் தலையை மட்டும் ஆட்டுறான். சூப்பர், இந்த உலகத்துல எல்லா பேய்களை விடவும் நீ தான் ஸ்ட்ராங், ஸோ தைரியமா அப்படின்ட்டு யாஷ் சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, யாஷ் அப்படின்ட்டு நேஹா கத்துற சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா பின்னால அந்த ஈவில் ஸ்பிரிட்டு. யாஷ் நோட் பண்ணி ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ காளமாடு வந்து முட்டுற மாதிரி வந்து யாஷ ஒரு இடி இந்த ஈவில் ஸ்பிரிட்டு. யாஷ் ஒரு பக்கம் பறக்க, யாஷ் கையில இருந்து சுந்தர் இன்னொரு பக்கம் பறக்குறான். அப்படி கீழே விழுந்த பிறகும் யாஷு, சுந்தர் உன் தங்கச்சி உன் வீட்டில தான் சேஃபா இருக்கிறா, ஸோ நீ சேஃபா ரோசிட்ட ஓடிப்போ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா ஓடு, திரும்பி கூட அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போதே யாஷ் கழுத்தை பிடிச்சு தூக்குது இந்த ஈவில் ஸ்பிரிட்டு. எனர்ஜி ஸ்பாட் பிளஸ் கம்பேட்டபிள் ஹோஸ்ட் வேறையா, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த ஈவில் ஸ்பிரிட்டு. அந்த சூடுல அது செருப்பு கூட போடல. ஈவில் ஸ்பிரிட்டால பொசஸ் ஆகியிருக்கிற பூசாரி பையன் மட்டும் இல்ல, யாஷ் அப்புறமா நேஹா கூட காலில் செருப்பு எதுவுமே போடாம தான் இருக்கிறாங்க. பிகாஸ் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த ஊர்ல வந்திருக்கிற அந்த எனர்ஜி ஸ்பாட் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். இப்ப ட்ரோன் ஷாட்ல இந்த ஊர் மொத்தத்தையும் பார்த்தா ஆங்கிள் ஹைட்டுக்கு கூட ரீச் ஆகாத ஒரு ரெட் கலர் எனர்ஜி ஸ்பாட் இந்த ஊர் மொத்தமும் இருக்குது. ரோசி அவ ரூம் ஜன்னல் வழியா வெளியில பாக்குறா. அவ கண்ணுக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனர்ஜி ஸ்பாட் தெரியுது. அண்ட் இப்போ பொசஸ் ஆகியிருக்கிற இவங்க யாருக்குமே தரையோட சூடு சுத்தமா தெரியல. பட் சுந்தருக்கு கீழே விழுந்து மேலெல்லாம் சூடு காயமா இருக்குது. நேஹாவும் அங்க ஓடி வந்து சுந்தரை தூக்கி விட்டு ரோசிட்ட ஓட சொல்றா. அத்தோட நேஹா ஓடி போய் ஃபுல் பாடி வெயிட்டையும் போட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் மேல விழ, அதோட பேலன்ஸ் மட்டும் லைட்டா மிஸ் ஆகி யாஷ கீழே போட்டுடுச்சு. ஃபுல் பாடி வெயிட்டை போட்டு ஃபுல் ஸ்பீட்ல வந்து அட்டாக் பண்ணதுக்கு அவ்வளோதான் எஃபெக்ட் அந்த ஈவில் ஸ்பிரிட் மேல. சுந்தர் சூடுல அழுதுட்டே ரோசி இருக்கிற வீட்டை நோக்கி ஓட தொடங்குறான். அவன் வழியில அழுதுட்டு ஓடுறத பார்த்த அந்த ஈவில் ஸ்பிரிட் ஒரு சைஸா சைக்கோத்தனமா சிரிக்குது. சிரிச்சிட்டு இவங்க 2 பேரையும் கண்டுக்காம சுந்தர துரத்த ட்ரை பண்ணுது. அப்ப யாஷ் அதோட காலை பிடிக்க, நேஹா எந்திரிச்சு அது ஃபேஸ்லயே ஒரு பஞ்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஜாலியா இருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட் இரிட்டேட் ஆயிடுச்சு. வீட்ல ரோசி ஒரு வழியா ரூம்ல இருந்து வெளியில வந்து கீழே வர்றா. கீழே லக்ஷ்மி ஆண்டி ஒரு ஜன்னலை லைட்டா திறந்து வச்சு அது வழியா வெளியில பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாஷு, நேஹா, சுந்தர், அந்த ஈவில் ஸ்பிரிட் யாருமே இன்னும் அவங்க கண்ணுல தென்படல. ரோசியும் பக்கத்துல ஒரு ஜன்னலை திறந்து வெளியில பார்த்துட்டே இருக்கிறா. ஒண்ணுமே தெரியல. அதுக்கு ரூம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா இன்னும் தூரமா நடக்கிறதெல்லாம் தெரியும்ட்டு மறுபடியும் ரூமுக்கு போறா. இந்த வேட்டி லக்ஷ்மி ஆண்டியும் கீழே இருக்கிற ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ரோசி கூட மேல போறாங்க.
2 பேரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க என்னாச்சோன்ட்டு பயந்துட்டே. கொஞ்ச நேரமா யாரையுமே காணோம். அப்பதான் திடீர்னு ஏதோ ஒரு சின்ன உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா சுந்தர். ரோசி கீழ போக ரெடி ஆகுறா. கிட்ட வந்ததும் கதவ திறந்து சுந்தர உள்ள விடணும்ன்ட்டு. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த ஈவில் ஸ்பிரிட் கடுப்பாகி, "ஆ! என் சாப்பாடு!" அப்படின்ட்டு கத்துது. அந்த சவுண்ட கேட்டதும் சுந்தருக்கு இன்னும் உடம்பெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டே இருக்கிறான். அத்தோட யாஷ் அப்புறமா நேஹா பக்கம் திரும்புது இந்த ஈவில் ஸ்பிரிட். நான் தான் உங்கள எதுவுமே பண்ணலையே. அப்புறம் ஏன் என்ன சாப்பிட விடாம பண்றீங்க? அப்படின்ட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட் ஒரு சைஸா கேட்க, ஒண்ணும் பண்ணலையா? நரகத்துக்கு போக வேண்டிய நீ இங்க இருக்கிறதே தப்புதான். பத்தாததுக்கு அப்பாவி மக்களோட வாழ்க்கைய வேற திருடுற. அப்படின்ட்டு யாஷ் சொல்ல, அது திடீர்னு ஓடி வருது யாஷ நோக்கி. நேஹா அத இன்ட்யூட்டிவா அட்டாக் பண்ண, அது தப்பிச்சு எங்கேயோ ஒளிஞ்சிடுச்சு. சோ இவங்க ஃபர்ஸ்ட் சுந்தர சேவ் பண்ணணும்னு சுந்தர் கிட்ட ஓடுறாங்க. நேஹா சுந்தர தூக்கிட்டு எப்படியாவது ரோசி கிட்ட போ. நான் இத பாத்துக்கிறேன் அதுவரை. அப்படின்ட்டு யாஷ் கத்த, எங்கேயோ இருந்து இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட சவுண்ட் மட்டும் கேக்குது. நீ யாஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு. நேஹா ஓடி போய் சுந்தர தூக்கிட்டு வீட்டை நோக்கி ஓட தொடங்குறா. யாஷும் பின்னாலேயே ஓடுறான். அந்த ஈவில் ஸ்பிரிட் எங்க இருந்து அட்டாக் பண்ணுனே தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு. அவ நேஹா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிரிப்பு அந்த ஈவில் ஸ்பிரிட். இதுல என்ன காமெடி இருக்குதுன்னே தெரியல. இது சிரிச்சுட்டே இருக்குது. நேஹா கையில சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் சிரிச்ச மாதிரி இல்லாம கிரீப்பியா ஆல்மோஸ்ட் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்குது. சிரிச்சிட்டு, அப்ப ரோசி என் மரம் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ அட்டாக் பண்ணுது. யாஷு, அவ ஒண்ணும் உன் மரம் இல்ல. ரோசி ரோசி அவ்வளோதான். அவ உடம்பு ஒருபோதும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டே யாஷ் அதோட 2 அட்டாக்கையும் எப்படியோ டாட்ஜ் பண்ணிட்டான். 2 குத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ரோசிய பத்தி பேசினதும் கடுப்பாகி யாஷ் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அந்த கேப்பை யூஸ் பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட் யாஷோட வயத்திலேயே ஒரு குத்து. அவன் வயத்தை பிடிச்சிட்டு கீழே விழ ஒரு ஜம்ப் நேரா நேஹா முன்னால போய் நிக்குது அந்த ஈவில் ஸ்பிரிட். நேஹா அப்படின்ட்டு கிரீப்பியா கூப்பிடுது இந்த ஈவில் ஸ்பிரிட். நேஹா வேற வழியே இல்லாம சுந்தர கீழே விட, என் சாப்பாடை எங்கம்மா கூட்டிட்டு போற அப்படின்ட்டு அது மறுபடியும் கிரீப்பியா கேட்க, நான் அதை எப்படியாவது அட்டாக் பண்றேன் நீ அப்படின்ட்டு நேஹா சுந்தர்கிட்ட பேச தொடங்க, ரோசி அக்காட்ட ஓடணும் அப்படின்ட்டு பயத்துல சொல்றான் சுந்தரு. நேஹாவும் அவனை தலையில தடவி கொடுக்க, என் சாப்பாடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கேட்க, அவன் ஒன்னும் உன் சாப்பாடு இல்ல அப்படின்ட்டு கத்திட்டே நேஹா போய் அதை அட்டாக் பண்றா. அவ அத ஃபேஸ்ல குத்த ட்ரை பண்ண, இது கரெக்டா பஞ்ச கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிச்சு நேஹாவை தூக்கி அடிச்சிடுச்சு. அவ தரையில தேய்ச்சிட்டே போய் ஒரு மரத்துல இடிச்சு வழியில துடிச்சிட்டு இருக்கிறா. இது நேஹாவை பார்த்துட்டு இருந்த கேப்ல யாஷ் அதை அடிச்சுட்டான். இதுக்கு மேல அடிபட்டதும் கௌரவ குறைச்சலாயிடுச்சு. அதனால இது யாஷ் பக்கம் திரும்ப யாஷ் சுந்தர ஓட சொல்றான். சுந்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓட தொடங்குறான். ரோசியால இப்ப அவ ரூம்ல இருந்து இப்ப நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. கண்ல இருந்து வேற தண்ணியா பாயுது. லக்ஷ்மி ஆண்டியும் பயத்துல நடுங்கிட்டே இருக்கிறாங்க. ரோசி அங்க நடக்கிறா இங்க நடக்கிறா, ஜன்னல் கிட்ட வர்றா, பயத்துல கண்ணை மூடுறா. என்னதான் பண்ணாலும் அவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் அவங்களுக்கு பண்ற பெரிய ஹெல்ப். சோ ரோசி ஹெல்ப் பண்ண முடியாம கஷ்டப்பட, நேஹா இன்னும் வழியில தான் துடிச்சிட்டு இருக்கிறா. பட் லைலா அவளை பொசஸ் பண்ணியிருக்கிறதுனால அவளுக்கு சீக்கிரமே சரியாகுது பட்ட அடி எல்லாமே. யாஷுக்கும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் இங்க சண்டை செம்மையா சூடு பிடிக்குது. யாஷு கத்துக்கிட்ட மொத்த மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸையும் ஃபீல்ட்ல இறக்குறான். இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு கட்டத்துல என்ன அட்டாக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணனே தெரியல. சுந்தர் இன்னும் ஓடிட்டே தான் இருக்கிறான். அவன் காலெல்லாம் சூடு காயமா இருக்குது. உடம்புலயும் அங்கங்க தீக்காயங்களா தான் இருக்குது. ஆனா அவன் ஓடிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்னதான் இங்க நடக்கிறது எதுவுமே புரியலனாலும் இப்ப அவன் ஓடுறத நிறுத்தினா அவன் செத்துருவான்னு மட்டும் அவனுக்கு புரியுது. இப்ப சரியான நேஹாவும் யாஷ் கூட போய் ஹெல்ப் பண்ண ஒரு செகண்டுக்கு இவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்குது. அப்ப இந்த ஈவில் ஸ்பிரிட் ரோசி இருக்கிற வீடு பக்கமா திரும்பி, ஹை என் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டேஸ்டான சாப்பாடை சாப்பிட போறது மாதிரி சுண்டனக்க, யாஷும் ரோசி வெளியில வந்துட்டான்னு நினைச்சு பயந்துட்டு திரும்ப, நேஹா
யாஷ் அப்படின்ட்டு கத்துறா. மூஞ்சில ஒரு பஞ்ச் அந்த ஈவில் ஸ்பிரிட் யாஷ. யாஷ் பறந்துட்டான். யாஷுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குற கேப்ல நேஹாவையும் முடிய பிடிச்சு தூக்கி எரிஞ்சிடுச்சு இந்த ஈவில் ஸ்பிரிட். 2 பேராலையும் வலிய தாங்கவே முடியல. ஆனா இந்த ஈவில் ஸ்பிரிட் மட்டும் இன்னும் ஃபுல் பேட்டரியிலே இருக்குது. ஓடி போய் 2 ஜம்ப் சுந்தர் முன்னால நிக்குது இந்த ஈவில் ஸ்பிரிட். சுந்தர் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டான். ஆனா இந்த ஈவில் ஸ்பிரிட் இப்ப அவன ரோசி இருக்கிற வீட்டுக்குள்ள போக விடாம அவன் முன்னால வந்து நின்னு சுண்ட நக்கிட்டு இருக்குது. ஏதோ சாப்பிட ரெடி ஆகுற மாதிரி. ரோசி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில போகக்கூடாது வெளியில போகக்கூடாது அப்படின்ட்டு மனசுல சொல்லிட்டே இருக்கிறா. இது ஒரு அடி எடுத்து வைக்குது, 2 அடி எடுத்து வைக்குது. சுந்தர் கிட்ட போயிடுச்சு. கிரீப்பியான அந்த நக்கலான சிரிப்போட பொறுமையா போகுது. சுந்தர் அழுதுட்டே ரிவர்ஸ்ல நடக்க தொடங்குறான். இது போய் லபக்குன்னு அவனோட கழுத்தை பிடிச்சு தூக்கிடுச்சு. அவ்வளோதான். ரோசி விட்டா ஒரு ஓட்டம். லக்ஷ்மி ஆண்டி ரோசி வேண்டாம் அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா இவன் நேரா கதவை திறந்துட்டு வெளியில போய், ஓய் சாப்பாடு முக்கியமா இல்ல உன் மரம் முக்கியமா அப்படின்ட்டு கத்த. ரோசிய பார்த்ததும் இதுக்கு ஒரே சந்தோஷம். அது சுந்தர் கழுத்தை நெரிச்சிட்டே ரோசிய நோக்கி சிரிச்சுட்டே நடந்து வருது. மரம் வேணும், சாப்பாடும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரோட உயிரை குடிக்கிறதுக்கு இது ரெடியாக யாஷு ஓடி வந்து அது மேல விழுறான். சுந்தர் ஒரு திசையில அந்த ஈவில் ஸ்பிரிட், அப்புறமா யாஷு இன்னொரு திசையில விழுறாங்க. யாஷு ரோசி உள்ள போ அப்படின்ட்டு கத்த, என் சாப்பாடு என் மரம் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டே சொல்லிட்டு யாஷ் கழுத்தை பிடிச்சு தூக்குது இந்த ஈவில் ஸ்பிரிட். நேஹா சுந்தரையும் பாக்குறா யாஷையும் பாக்குறா. லாஸ்ட் யாஷ்ட தான் ஓடி போய் அந்த ஈவில் ஸ்பிரிட் கைய பிடிச்சு யாஷை விட வைக்க என்னலாமோ ட்ரை பண்றா. அது ஏதோ கொசு வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவளை தட்டி தட்டி விடுது. ரோசி நின்னு யாஷை பாக்குறா, சுந்தர பாக்குறா. நேஹா யாஷுக்கு ஹெல்ப் பண்ணனால ரோசி சுந்தர்ட்ட ஓடி போறா. அவன் சூடு தாங்க முடியாம அழுதுட்டே இருக்கிறான். ரோசியாலையும் சூட தாங்க முடியலதான். இருந்தாலும் சுந்தர தூக்க முடியாம தூக்கிட்டு போய் காம்பவுண்ட்ல இருத்துறா. அத பார்த்துட்டு இந்த ஈவில் ஸ்பிரிட் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆக நேஹா அதோட கைய கடிச்சு விட்டுடுறா. அதனால இது யாஷ ஒரு வழியா விடுது. யாஷ் மூச்சு விட முடியாம இருமிட்டு இருக்கிறான். அவன் பாடிக்குள்ள இருக்கிற கோபியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். இவ்ளோ மோசமான ட்ரிக்குக்கு போய் ஏமாறுற? உனக்கு என்ன ஆச்சு யாஷ்? இப்போதைக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ரோசிக்கு அவளை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும் அப்படின்ட்டு கோபி யாஷ திட்ட, யாஷ் சரின்ட்டு தலையாட்டிட்டே ரோசிய திரும்பி பாக்குறான். இந்த ஈவில் ஸ்பிரிட் கூட அவ்ளோ டயர்ட்ல நேஹா தனியா சண்டை போட ட்ரை பண்றா. ஆனா இந்த ஈவில் ஸ்பிரிட் அவ 2 கையையும் அதோட ஒரு கையில மட்டுமே புடிச்சிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து. அத்தோட மறுபடியும் அவ கழுத்தை பிடிச்சு தூக்கி எரிஞ்சிடுச்சு. அடுத்து இது சுந்தர் பக்கம் திரும்பி அவன் காம்பவுண்ட்ல ஊந்து ஊந்து போறத பார்த்து சிரிச்சிட்டு, சாப்பாடு அப்படின்ட்டு சுந்தர்ட்ட போக ட்ரை பண்ணுது. யாஷும் இன்னும் ஹீல் ஆகல, நேஹாவும் இன்னும் ஹீல் ஆகல. அத பார்த்த ரோசி ஒரு கல்லை எடுத்து இந்த ஈவில் ஸ்பிரிட் மேல அடிக்க, இது ரோசிய பார்த்து திரும்பி சிரிச்சுட்டே, மரம் சாப்பாடு வரேன் அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி சொல்ல, ரோசி அது பேசுறத மதிக்காம, யோ ராமசாமி பானு அப்படின்ட்டு இந்த ஊர் தலைவர் அப்புறமா அவர் ஒய்ஃப தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தி கூப்பிடுறா. அவங்க வீட்டு முன்னால ஓடி போய். ஏன்னா சுந்தர் இப்ப காம்பவுண்ட்ல தவழ்ந்து தவழ்ந்து அவன் வீட்டுக்கு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இத புரிஞ்சுகிட்ட இந்த ஈவில் ஸ்பிரிட் ஸ்லோவா ரோசிய நோக்கி நடந்து வருது. அவன் வருவான்னு நினைக்கிறியா? அவன்தான் அவன் பையனை எனக்கு அப்படின்ட்டு இது பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு கல்லை தூக்கி இது மூஞ்சிலேயே போட்டுட்டு, வாய மூடு அப்படின்ட்டு கத்துறா ரோசி. ஏன்னா சுந்தருக்கு அவங்க அப்பா அம்மா தான் அவன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? இன்னும் கொஞ்சம் பெரிய பையனா இருந்தா மேபி புரிஞ்சுப்பான். இப்ப கஷ்டம் இல்ல. அதனால ரோசி இத பேசவே விடாம, அவங்க அவனோட அப்பா அம்மா, அவங்க கண்டிப்பா அவனை காப்பாத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பானு அப்படின்ட்டு ரோசி கத்த, இத புரிஞ்சுகிட்ட சுந்தரும் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டா கத்த தொடங்குறான். அம்மா அப்பா அம்மா அப்படின்ட்டு. உள்ள ஊர் தலைவர் அவரு பண்ண விஷயத்த நினைச்சு மனசு தாங்காம குடிச்சிட்டு இருக்கிறாரு அழுதுட்டே. பானு ஒரு முக்குல தரையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வெளியில ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குது. அதனால எந்திரிச்சு சவுண்டு கேக்குற டைரக்ஷனை நோக்கி போக, சுந்தர் அம்மா அம்மான்னு அழுதுட்டே பயந்து கூப்பிடுறது கேக்குது. உடனே பானு, சுந்தர்
சுந்தர், ராம், சுந்தர் நம்ம பையன் நம்மள தேடி வந்துட்டான் அப்படின்ட்டு கத்திட்டே பால்கனில ஓடி போய் பார்க்க சுந்தர் காம்பவுண்ட்ல இருந்து அழுதுட்டே இருக்கிறான். ஈவில் ஸ்பிரிட் ரோசிய துரத்துது. ரோசிக்கு அவ உயிர் பொழைப்பாளானே தெரியாது. இருந்தாலும் சுந்தர் நிறுத்தாத, உன் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டே இரு அப்படின்ட்டு கத்துறா. யாஷ் இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி எழும்புறான். நேஹாவும் எந்திக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறா. எல்லாத்தையும் பார்த்த பானு கீழே ஓடி போய் கதவை திறந்துட்டு வெளியில போக ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஊர் தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்க போற பானு அப்படின்ட்டு அவங்க கைய பிடிச்சு அவங்கள ஸ்டாப் பண்றாரு. பானு, நம்ம பையன் அப்படின்ட்டு அழுறாங்க. ஊர் தலைவரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உள்ளேயே இரு, நான் நம்ம பையனை போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டிய தூக்கி கட்டிட்டு வெளியில போறாரு. ராமுக்கு சூடு தாங்கவே முடியல. சுந்தர் அவன் அப்பாவை பார்த்ததும் அப்பா அப்படின்ட்டு அழுறான். அப்பா என்ன கூட்டிட்டு போங்க அப்பா, எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் எப்படி இங்க, எனக்கு எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு அழுதுட்டே இருக்கிறான். பானு சுந்தர் காம்பவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற சைடுல ஒரு ஜன்னலை திறந்து, சுந்தர், சுந்தர் அம்மாவை பாரு அப்படின்ட்டு கூப்பிட சுந்தரும் பானுவை பாக்குறான். அம்மா, அம்மா எனக்கு பயமா இருக்குதும்மா, அம்மா ரோசி அக்கா அப்படின்ட்டு பதட்டத்துல என்னலாமோ சொல்றான். எனக்கும் தெரியும், அழாத, அப்பா இப்போ வந்துருவாங்க சரியா அப்படின்ட்டு பானு சொல்ல அவன் சரின்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறான். இங்க இந்த ஈவில் ஸ்பிரிட் ஒரு துள்ளு துள்ளி நேரா ரோசி பின்னால போய் நின்னுட்டு அவ முடிய பிடிச்சு, என் மரம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சிரிக்க, ரோசி விடு, என்ன விடு, நான் ஒன்னும் உன் மரம் இல்ல, என் உடம்பு என்னோடையது அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்ல, யாஷு இத பார்த்ததும் ஓடி போய் பின்னால இருந்து இந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ண, இது கடுப்பாகி, இவ வேணுமா உனக்கு அப்படின்ட்டு யாஷ பார்த்து கேட்டுட்டு 2 தடவை கழுத்தை இப்படி முறுக்கிட்டு சிரிக்குது. எப்பவும் சிரிக்கிற அந்த நக்கல் சிரிப்பு. முடிஞ்சா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோசிய தூக்கி அடிச்சிடுச்சு. யாஷு ரோசி அப்படின்ட்டு கத்திட்டே ஃபுல் ஸ்பீட்ல ரோசிய நோக்கி ஓட ட்ரை பண்ண, அவன் பாடியில இருந்து கோபி, யாஷ் திரும்பி பாரு அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்ட இருந்து ஒரு குத்து வாங்கிட்டான் யாஷ். அவ்வளோதான். ரோசி அவங்க தங்கி இருக்கிற வீட்டு செவுத்துல போய் சரியா அடிச்சு மயங்கியே விழுந்துட்டா. யாஷ் அப்புறமா நேஹா பொசஸ் ஆகியிருக்கிறனால ஏதோ இந்த ஈவில் ஸ்பிரிட் இப்படி தூக்கி போட்டு அடி வாங்குறதெல்லாம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. ஆனா ரோசியை யாரும் பொசஸ் பண்ணல, அதனால ரோசி செம்ம அடி வாங்கி மயங்கிட்டா. பயத்துல வாங்கின குத்துக்கு யாஷ் ஒரு பக்கம் இருந்து இருமிட்டு இருக்கிறான். ஊர் தலைவர் ஓடி அவர் பையன்கிட்ட போய் அவனை காம்பவுண்ட்ல இருந்து தூக்கிட்டாரு. நீ நிஜமாவே வந்துட்ட அப்படின்ட்டு இந்த ஈவில் ஸ்பிரிட் ஒரு செகண்டுக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் சிரிச்சுட்டே, பலி கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் அப்புறமா சுந்தர நோக்கி இது ஓட தொடங்குது. ஆனா நேஹா அதை விடல. ஓடி வந்து பின்னால இருந்து அதோட இடுப்பை கட்டி பிடிச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நின்ன இடத்த விட்டு நகர விடாம பண்றா. அந்த கேப்ல அந்த ஊர் தலைவர் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அதை பார்த்த இந்த ஈவில் ஸ்பிரிட் ரோசிய பாக்குது. பார்த்தா லக்ஷ்மி ஆண்டி வந்து ரோசிய வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க. அத்தோட சாப்பாடும் போச்சு, மரமும் போச்சா. பத்தாததுக்கு இத பார்த்து இத்தனை வருஷமா பயந்துட்டு இருந்த அந்த லக்ஷ்மி ஆண்டியும் வந்து ரோசிய காப்பாத்தி நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்களா. அதனால இவ்ளோ நேரமா ஜாலி பண்ணிட்டு இருந்த இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு செம்மையா வெறி ஏறிடுச்சு. அவ்வளோதான், பின்னால நிக்கிற நேஹாவை பிடிச்சு மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்திட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் மாதிரி ஒருக்கா அடிச்சிட்டுலாம் தூக்கி போடல. அவ கீழே விழுந்த பிறகும் மேல ஏறி உட்கார்ந்து குத்திட்டே இருக்குது. நேஹாவும் கைய வச்சு இப்படி மறைச்சு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா ஃபேஸ. ஆனா முடியல. நேஹா பாடியில இருந்து லைலா யாஷ் அப்படின்ட்டு கத்துறா. யாஷும் எந்திக்க முடியாம எந்திரிச்சு அதை ஒரு ஹெட்லாக் போட்டு நேஹா மேல இருந்து தள்ளி இழுத்துட்டு போறான். அதுக்கு யாஷ பார்த்ததும் இன்னும் கடுப்பேறிடுச்சு. நீ, உன்னாலதான் என் மரம், என் சாப்பாடு அப்படின்ட்டு இது கத்த, யாஷும் கடுப்பாகி அது மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு, அவங்கெல்லாம் இந்த பூமியில வாழ வேண்டிய மனுஷங்க, உன் சாப்பாடும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு குத்த விட்டுட்டு, உன் மரமும் இல்ல அப்படின்ட்டு சொல்ல, இது அடுத்த அடிய வாங்காம யாஷ் கைய பிடிச்சு திருக்கிட்டே சிரிக்குது. சிரிச்சு முடிச்சுட்டு, இந்த ஊர்ல எல்லாமே என் சாப்பாடு தான், என் மரம்தான். இங்கதான் நான் 300 வருஷங்களுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த ஊர் தலைவர்கள்லாம் என் அடிமைகள் மாதிரி.
அப்படின்ட்டு யாஷ கழுத்தை பிடிச்சு வச்சுட்டு மூஞ்சிலேயே குத்து குத்துன்னு குத்திட்டே இருக்குது. யாரு ஊர் தலைவரா இருந்தாலும் எனக்கு சரியா சாப்பாடு தருவாங்க தெரியுமா? அப்படின்ட்டு சிரிச்சுட்டே இது யாஷ தூக்கி போடுது. ஊர் தலைவர் வீட்ல ஊர் தலைவர் சுந்தர காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வந்ததும் பானு கதவை லாக் பண்ணிட்டு சுந்தர்கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவன் இன்னும் பயத்திலயும் வலியிலயும் அழுதுட்டே தான் இருக்கிறான். அம்மா வலிக்குது அப்படின்ட்டு வேற சொல்றான். உடனே ராமு சுந்தர தூக்கிட்டு போய் சுந்தரி பக்கத்துல படுக்க வைக்க சுந்தரிய பார்த்ததும் சுந்தர் சிரிச்சுட்டு, அம்மா அப்பா சுந்தரியும் என் பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தா. நான் அவளும் என்ன மாதிரி ஆபத்துல இருக்கிறான்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? யாஷ் அண்ணன் தான் சுந்தரி பத்திரமா இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும் எப்படி அங்க போனேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கைய சுந்தர் டைட்டா பிடிக்க ஊர் தலைவர் அப்புறமா அவர் ஒய்ஃபுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா அவன் அந்த நிலைமையில இருந்ததுக்கு இவங்க தான் காரணம்னு இவங்களுக்கு தெரியும். அதனால அமைதியா அழுதுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் வெளியில இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட சவுண்ட் கேக்குது. உடனே ஊர் தலைவர் பையனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி போறாரு. பானுவும் சுந்தர் காயங்கள் எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. சுந்தரும், அம்மா ரோசி அக்கா யாஷ் அண்ணே அப்புறம் அந்த போலீஸ் அக்காவுக்குலாம் ஒன்றும் ஆகாது தானே அப்படின்ட்டு கேட்க பானு என்ன சொல்லன்னு தெரியாம ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இப்படி தலையை மட்டும் ஆட்டுறாங்க மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும் போதே. கீழே போன இந்த ஊர் தலைவர் இந்த ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் ஏன் சாப்பாடு தான் ஏன் மரம் தான் ஊர் தலைவர்கள்லாம் ஏன் அடிமைகள்னு டைலாக் விட்டுட்டு இருந்துச்சுல அதை கேட்டுட்டாரு. அவருக்கு அதை கேட்டுட்டு செம்ம கோவம் வருது. இப்படி ஒரு விஷயத்துக்கா இவ்வளோ வருஷங்களா எல்லா ஊர் தலைவர்களும் பலி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ரூம்ல பானு மருந்து போட்டு விட விட டயர்ட்ல சுந்தருக்கு தூக்கமா வருது. அப்பமும் அவன் அம்மா சாரி அப்படின்னு சொல்ல பானு அழுதுட்டே நீ எதுக்குப்பா சாரி கேக்குற அப்படின்ட்டு கேட்க நீங்க சொன்னதை கேட்காம நான் என் ஸ்நாக்ஸை பாதி பாதி தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல பானுவுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது இவன் எப்படி பாதியிலேயே முழிச்சான், சுந்தரி எப்படி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறா இவ்வளோ ஆழ்ந்து அப்படின்ட்டு. அதனால அவங்க தேம்பி தேம்பி அழ தொடங்குறாங்க. என்னாச்சுமா சாரிம்மா நான் இனி இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றத நான் கேக்குறேன் அப்படின்ட்டு சுந்தர் சொல்ல பானு சுந்தர கட்டி பிடிச்சு ஒன்னும் இல்ல நீ தூங்கு ரொம்ப டயர்டா இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லி அடிபட்ட இடம் எல்லாம் மருந்து போட்டு ஊதி தடவி விட சுந்தரும் நல்லா தூங்குறான். அத்தோட அவங்க சுந்தர் அப்புறமா சுந்தரி நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கீழே போறாங்க. பார்த்தா கால்ல நல்லா செருப்பு போட்டுட்டு வேஷ்டியெல்லாம் தூக்கி கட்டிட்டு கம்பெல்லாம் எடுத்துட்டு ஊர் தலைவர் எங்கேயோ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த பானு பயந்துட்டே கீழே ஓடி வந்து என்ன பண்ற ராம் அப்படின்ட்டு கேட்க ராம் இவ்வளோ நேரம் அந்த ஈவில் ஸ்பிரிட் சொன்னதெல்லாம் கேட்டார்ல அது எல்லாத்தையும் பானுட்ட அப்படியே சொல்றாரு. பானுக்கும் எல்லாத்தையும் கேட்டு செம்ம கோவம் வருது. பானுவும் சுந்தர் சொன்னது எல்லாத்தையும் ஊர் தலைவர்கிட்ட சொல்ல ஓ அதனாலதான் சுந்தர் முழிச்சிட்டான் அப்படின்ட்டு ஊர் தலைவரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஈவில் ஸ்பிரிட் என்னடானா நேஹா யாஷ் 2 பேரையும் சைக்கோ மாதிரி அடிச்சு போட்டுடுச்சுல அவங்க எந்திக்க கூட முடியாம கிடக்குறாங்க. அதனால ஏ மரம் அப்படின்ட்டு கத்திட்டே ரோசி இருக்கிற வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போக ட்ரை பண்ணுது. இது ஃபுல் ஸ்பீட்ல ஓடி போய் கதவை உடைக்க ட்ரை பண்ண இடிச்ச ஃபோர்ஸ்ல அப்படியே யாஷ் போட்ட ப்ரொடெக்டிவ் பேரியர் இதை தூக்கி அடிக்குது. அதை பார்த்து யாஷ் சிரிக்கிறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவில் ஸ்பிரிட் அடி வாங்கி தரையில விழுந்திருக்குது. யாஷ் சிரிக்கிற சவுண்ட் கேட்டதும் இது கோவத்துல எந்திரிச்சு யாஷ் பக்கம் போக ட்ரை பண்ண ஊர் தலைவர் ஓடி வந்து அதை எந்திக்க விடாம கம்ப வச்சு அந்த ஈவில் ஸ்பிரிட் தலையிலே ஒரு அடி. நான் ஒன்னும் அடிமை இல்ல அப்படின்னு கத்திட்டே அடிச்சுட்டே இருக்கிறாரு. நேஹாவும் கொஞ்சம் ஓகே ஆகி எந்திரிச்சு ஓடி வந்து இது காலை பிடிச்சு தரையில இருந்து எந்திக்க விடாம பண்றா. இருந்தாலும் இந்த ஈவில் ஸ்பிரிட் ஊர் தலைவர் கையில இருக்கிற அந்த கம்பை புடுங்க ட்ரை பண்ணவும் ஊர் தலைவர் இப்ப அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உள்ளேயே இருன்னு சொன்னதை கூட கேட்காம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ண பானு வெளியில ஓடி வர எல்லாத்தையும் பார்த்த லக்ஷ்மி ஆண்டியும் வெளியில ஓடி வர 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு கைய பிடிக்கிறாங்க. ஊர் தலைவர் கம்ப தூக்கி போட்டுட்டு அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே கத்தி கத்தி அது மூஞ்சில குத்திட்டே இருக்கிறாரு. நேஹா லைலா 2 பேரும் யாஷ் அப்படின்ட்டு கத்துறாங்க. யாஷும் எப்படியோ ஓடி வந்து அது நெஞ்சில கை வச்சு ஸ்பெல்ஸ் சொல்ல தொடங்கிட்டான். அந்த ஸ்பெல்ஸால இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு அந்த பூசாரி பையனோட பாடியில ஸ்டேபிளாவே இருக்க முடியல.
இதோட ஸ்பிரிட் ஃபார்ம் எங்கேயோ சக்காகிற மாதிரியே இருக்குது. அதனால எல்லாரோட பிடியில இருந்தும் இது விலகி போக ட்ரை பண்ணுது. ஆனா யாருமே விடுற மாதிரி இல்ல. இது நான் நரகத்துக்கு என்ன நடந்தாலும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரு சைஸா கத்துது. கத்திட்டே பூசாரி பையன் பாடியில இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுது. யாஷ் நிறுத்தாம ஸ்பெல்ஸ சொல்லிட்டே தான் இருக்கிறான். இருந்தாலும் இது எப்படியோ பூசாரி பையன் உடம்புல இருந்து வெளியில வந்துடுச்சு. ஆனா அதுக்கு பக்கத்துல பொசஸ் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. ஸோ ஈவில் ஸ்பிரிட்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு ரூல் செயல்பட தொடங்குது. இந்த பூமியில காலடி எடுத்து வச்சா ஈவில் ஸ்பிரிட்ஸ் பஸ்பமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அண்ட் அதுதான் நடக்குது. அந்த ஈவில் ஸ்பிரிட் பூசாரி பையன் பாடியில இருந்து வெளியில வந்ததும் எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா மறைஞ்சு போச்சு. பூசாரி பையன் மயங்கிட்டான். இது எரிஞ்சு சாம்பலானதை யாஷ், நேஹா அப்புறமா அவங்க பாடியில இருக்கிற லைலா, கோபி மட்டும்தான் பாக்குறாங்க. கடைசி வர நரகத்துல கால் எடுத்து கூட வைக்காம நரகத்துக்கு போறதுக்கு நான் அழிஞ்சே போயிடுவேன்னு இந்த ஈவில் ஸ்பிரிட் எரிஞ்சு சாம்பலாகி அழிஞ்சு போச்சு. நேஹா அப்படியே இருந்த டயர்ட்ல பின்னால விழுறா. யாஷ் இன்னொரு பக்கம் சாஞ்சு அப்படியே கீழே விழுறான். ஊர் தலைவர் பூசாரி பையன் பாடியில இருந்து எந்திக்கிறாரு. லக்ஷ்மி ஆண்டியும் பானுவும் அவங்க பிடிச்சு வச்சிருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட கைய விடுறாங்க. ஊர் தலைவர் யாஷ பார்த்து, இனி எங்க ஊருக்கு இந்த சாபம் இருக்காது தானே அப்படின்ட்டு கேட்க, லக்ஷ்மி ஆண்டி அப்புறமா பானுவும் யாஷ பாக்குறாங்க. யாஷுக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு கூட தெம்பில்ல. அதனால இனி இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறான். அத பார்த்த ஊர் தலைவரும் யாஷ் அப்புறமா நேஹாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அத பார்த்த பானு, வாங்க இவங்கள உள்ள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவரும் சரின்ட்டு யாஷ கைத்தாங்கலா அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. பானு அப்புறமா லக்ஷ்மி ஆண்டி நேஹாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ரோஸிய லக்ஷ்மி ஆண்டி இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வாசல் பக்கத்திலேயே தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களால தனியா அவளை தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ரோஸிய பார்த்ததும் யாஷ் அவ பக்கத்துல அப்படியே உட்கார, நேஹா டயர்ட்ல அப்படியே தரையில படுத்துடுறா. யாஷு ரோசி ரோசி அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா அவ முழிக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா அவ தான் செம அடி வாங்கி மயங்கிட்டாளே. லக்ஷ்மி ஆண்டியும் அவ மயங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்ல, யாஷு ரோசி கைய பிடிச்சிட்டு அப்படியே அவகிட்ட படுத்துக்கிறான். அவ்வளோதான். அப்படியே யாஷ் அப்புறமா நேஹாவும் தரையிலேயே தூங்கிட்டாங்க. 2 பேரும் பொசஸ்ட் ஆகி இருக்கிறனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போதே அவங்க பாடிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிட்டே இருக்குது. அதை பார்த்த இந்த ஊர் தலைவர் மறுபடியும் வெளியில போய் அடி வாங்கி கீழே கிடக்கிற பூசாரியோட பையனை பாக்குறாரு. அதனாலதான் இந்த பூசாரிக்கு யார பலி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு பானு ஊர் தலைவர் பின்னால நின்னுட்டு சொல்ல, அவரும் ஆமான்ட்டு தலையாட்டுறாரு. அத்தோட ஊர் தலைவர் அவரோட நம்பிக்கையான சில ஆட்களை மட்டும் வர சொல்லி பூசாரியோட பையனை அவர் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக சொல்றாரு. பூசாரியையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. பூசாரி ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்து அவர் பையனை பார்த்ததும் பயப்படுறாரு. அதை பார்த்த ஊர் தலைவரும், அது உன் பையன் மட்டும்தான், அவனுக்குள்ள இருந்து அந்த கெட்ட சக்தியை அந்த பசங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பூசாரி ஊர் தலைவரை பார்த்து, ஐயா சுந்தர் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. பூசாரியும் நேரா போய் ஊர் தலைவர் காலிலே விழுந்துட்டாரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இது என்ன அப்படின்ட்டு அழத் தொடங்க, ஊர் தலைவரும் அவரை எழும்ப சொல்லி, எனக்கு தெரியும் நீ எதையும் ஆசைப்பட்டு பண்ணல அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல, அந்த பூசாரி கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் ஐயா சுந்தருக்கு அப்படின்ட்டு வாயை திறக்க, சுந்தருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்குது, ஆனா அவன் உயிரோட நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு பானு சொல்ல, அப்பதான் அந்த பூசாரிக்கு நிம்மதியே வருது. அத்தோட என் பையன் அப்படின்னு சொல்ல, போய் பாரு அப்படின்ட்டு பூசாரிய அவர் பையனை பார்க்க விடுறாங்க. அப்புறமா ஊர் தலைவரும் அவரோட ஒய்ஃபும் நேரா போய் அவங்களுக்கு தலைமுறை தலைமுறையா கொடுக்கப்பட்ட அந்த புக்கு அதை எரிக்கிறாங்க. லக்ஷ்மி ஆண்டியும் இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த அங்கிளுக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. ஊர் தலைவர் ஊர்ல இருக்கிற அந்த வைத்தியரை வர வச்சு ரோசிய பார்க்க சொல்லி கூட்டிட்டு வராரு. அதனால அவளை அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க ஊர் தலைவரோட ஆட்கள். அதை ஃபீல் பண்ண யாஷு முழிச்சிட்டான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாலயா என்னன்னு தெரியல, அவன் கொஞ்சம் சீக்கிரமாவே ஹீல் ஆயிட்டான். நேஹா இன்னும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு தான் இருக்கிறா. பிளஸ் அவ இன்னும் ஃபுல்லா ஹீல் ஆகி முடியல. யாஷ் முழிச்சு, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு ஊர் தலைவர் அப்புறமா அவர் ஆட்களை பார்த்து கேட்க,
அவளுக்கு நல்லா அடிபட்டிருக்குதுல அதான் வைத்தியரை வர வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஊர் தலைவர் சொல்ல யாஷும் சரின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். அதை பார்த்த ஊர் தலைவரோட ஆட்கள் ரோசிய தூக்க போக யாஷு இல்ல நானே அவளை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். கோபி ஆல்ரெடி யாஷ் பாடியில இருந்து வெளியில வந்துட்டான். யாஷும் ரோசிய தூக்கிட்டு போய் அவ பெட்ல படுக்க வைக்க வைத்தியரும் செக் பண்ணி பாக்குறாரு. நல்ல வேளை உள்காயங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதை கேட்டு அவளுக்கு நல்லா அடிபட்டிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா சில தீக்காயங்கள் அப்புறமா சின்ன சின்ன கீறல்களை தவிர பெருசா ஒன்றும் இல்ல. தேவையான தூக்கம் கிடைச்சதும் அவளே முழிச்சிருவா அப்படின்ட்டு அந்த வைத்தியர் சொல்ல எல்லாரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அத்தோட ஊர் தலைவர், அவர் ஆட்கள், வைத்தியர் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஓ அப்புறமா கவலைப்படாதீங்க, ஊர் தலைவரோட ஆட்கள் நேஹாவையும் பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. யாஷு ரோசி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். லக்ஷ்மி ஆண்டியும் ரோசியை கிளீன் பண்ண கொஞ்சம் தண்ணி அப்புறமா ஈர துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து நீயும் போய் குளிப்பா, நான் ரோசியை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு யாஷ்ட சொல்ல யாஷ் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். எல்லாம் விடிய காலையில 1 மணிக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்குது. யாஷு ரோசி கிட்டேயே இருந்து அவ தலைய தடவி விட்டுட்டே இருக்கிறான். லக்ஷ்மி ஆண்டி அவளை ஈர துணி வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க. அத்தோட க்ளீன் பண்ணிட்டு லக்ஷ்மி ஆண்டி கிளம்பிட்டாங்க. கோபி மட்டும்தான் யாஷ் கூட அங்க இருக்கிறான். ஒரு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு லைலா ரூமுக்குள்ள வர்றா. யாஷ் என்னடானா நல்லா தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டு லைலா என்னாச்சு, ரோசிக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்க நேஹாவும் வர்றா. யாஷ் ஒண்ணுமே சொல்லல. அதனால கோபி பேசுறான். ரோசிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ தேவையான தூக்கம் கிடைச்சதும் முழிச்சிருவா அப்படின்ட்டு கோபி சொல்ல அப்புறம் ஏன் யாஷ் அழுறான் அப்படின்ட்டு நேஹா கேட்க கோபி எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை மட்டும் கொடுக்குறான். நேஹா ஊர் தலைவர் வீட்டில் போய் எல்லாரும் ஓகேவா அப்படின்ட்டு பார்க்க போக யாஷ், லைலா, கோபி 3 பேரும் யாஷோட ரூமுக்கு போறாங்க. காலையில ஆகுது. ரோசியும் முழிக்கிறா. முழிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு சுத்தி முத்தி பதறி போய் பாக்குறா. ஏன்னா அவளுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது எல்லாரும் அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தது. அப்ப கரெக்டா லக்ஷ்மி ஆண்டியும் உள்ள வர அவ பதட்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி காமாக வைக்கிறாங்க. அப்பதான் ரோசி ஃபேஸ்ல சிரிப்பே வருது. அப்புறம் ஆண்டி யாஷ் எங்க அப்படின்ட்டு ரோசி கேட்க அவன் அந்த ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு லக்ஷ்மி ஆண்டியும் சொல்ல அவ சந்தோஷமா யாஷை பார்க்க போறா. போய் யாஷ் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கூப்பிட்டுட்டு கதவை தட்டுனா கதவு திறந்துதான் இருக்குது. அதனால உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டே ரோசியும் உள்ள போறா. பார்த்தா உள்ள யாஷ் இல்ல, கோபியும் இல்ல, லைலாவும் இல்ல. சரி பாத்ரூம்ல தான் யாஷ் இருப்பான், இவங்க 2 பேரும் மிரர் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை தட்டுனா பாத்ரூம்லயும் யாரும் இல்ல. ரூம்ல யாஷ் இங்க தங்கி இருக்கிறதுக்கான எந்த அறிகுறிகளுமே இல்ல. டேபிள், கபோர்டு எல்லா இடத்தையும் செக் பண்றா ரோசி. பட் ஒண்ணுமே இல்ல. யாஷும் இல்ல, கோபியும் இல்ல, லைலாவும் இல்ல, அவனோட திங்ஸும் எதுவுமே இல்ல. யாஷு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான். ரோசிக்கு இப்ப தோணுது சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி கதவை திறந்து யாஷ்ட பேசியிருக்கணுமோ அப்படின்ட்டு. அப்ப அவ போன் அடிக்குதுன்னு சொல்லி லக்ஷ்மி ஆண்டி அவகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ரோசியும் போனை அட்டன் பண்ணி காதுல வைக்கிறா. போன்ல யாருன்னு பார்த்தா அவ அம்மா. போனை எடுத்ததும் ரோசி எப்பதான் வீட்டுக்கு வருவ, நான் உனக்கு எல்லா டிக்கெட்ஸும் புக் பண்ணிட்டேன், ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வர்ற வழிய பாரு அப்படின்ட்டு பேசிட்டே போக ரோசி அம்மா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான். மட மடன்னு அழத் தொடங்கிட்டா. அவங்க அம்மாவும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. ரோசி கீழே உட்காந்து நெஞ்ச பிடிச்சிட்டு நல்லா தேம்பி தேம்பி அழத் தொடங்கிட்டா. அவங்க அம்மாவும் நல்லா பதட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க போன்ல. ரோசியும் ஒரு வழியா பேச தொடங்குறா. அம்மா, எனக்கு வேற ஊர்ல இருந்து என்ன மாதிரியே சுத்தி பார்க்க வந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. ஏம்மா, எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவே கூடாதா அப்படின்ட்டு ரோசியால அவங்க அம்மாக்கு என்ன சொல்லனே தெரியல. ரோசியும் கண்ணை தொடச்சிட்டு நான் இன்னைக்கே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றா. அத்தோட ரோசியும் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகி எல்லாம் பேக் பண்றா. அப்ப ரோசி அக்கா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. என்னன்னு திரும்பி பார்த்தா சுந்தர் அப்புறமா சுந்தரி. சுந்தருக்கு கால்ல தீக்காயங்கள்லாம் இருக்கிறனால ஊர் தலைவரோட ஒரு ஆள் தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ரோசி பேக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த குழந்தைங்க
அக்கா நீங்க கிளம்புறீங்களா அப்படின்ட்டு சோகமா கேட்க, ரோசி அவ சோகத்தெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு சிரிச்சுட்டே, என்ன பண்ண, என் அம்மாவும் வீட்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, 2 பசங்களும் வந்து ரோசிய கட்டிப்பிடிக்கிறாங்க. லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ரோசி வெளியில போனா, லக்ஷ்மி ஆண்டி பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஊர் தலைவர் என்னடான்னா, "நீ பஸ்லலாம் போக வேண்டாம். ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் என் ஆட்களே உன்ன டிராப் பண்ணிருவாங்க" அப்படின்ட்டு கார்லாம் ரெடி பண்ணி குடுக்குறாரு. ரோசி கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி சுத்தி முத்தி பார்க்கறா. அப்பதான் நேஹா இங்க வர்றத நோட்டீஸ் பண்றா. அதனால யோசிக்காம நேஹாட்ட ஓடி போய், "நேஹா, நேஹா, யாஷ், யாஷ் எங்க போனான்னு உனக்கு தெரியும் தானே? அட்லீஸ்ட் அவன் ஃபோன் நம்பராச்சும் இருக்குதா?" அப்படின்ட்டு நேஹாவோட ஷோல்டர்ஸ பிடிச்சு ரோசி கேட்க, நேஹா இல்லன்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. "நீ போலீஸ் தானே, அவன் எங்க தங்கி இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும் தானே? ப்ளீஸ் நேஹா, அவன் நம்பரையாச்சும் எப்படியாவது கண்டுபிடிச்சு குடு" அப்படின்ட்டு ரோசி அழுதுட்டே சொல்ல, நேஹா ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு, "ரோசி, இந்த ஊர்ல பார்த்தது, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியா வாழ பாரு. எத பத்தியும் யோசிக்காத. உன் எபிலிட்டீஸ ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணு. சரியா?" அப்படின்னு சொல்ல, ஆனா யாஷ் அப்படின்ட்டு ரோசி யாஷ பத்தியே பேச, யாஷ் எங்க இருக்கிறான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால நீ அவன மறந்துட்டு உன் வாழ்க்கைய வாழு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல, ரோசியோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா கிளம்பிட்டியா இல்லையான்ட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. நேஹாவும், "லேட் ஆகுது பாரு, கிளம்பு" அப்படின்னு சொல்ல ரோசியும் கிளம்ப போறா. அப்ப, "ஒரு நிமிஷம்" அப்படின்ட்டு நேஹா சொல்ல, ரோசியும் திரும்புறா. யாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு, யாஷ் கிட்ட உன்கிட்டலாம் நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்கவே கூடாது. எஸ்பெஷலி உன்கிட்ட ரோசி. அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு ரொம்ப 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 சாரி. நீ நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இவ்ளோ ரிசர்ச் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது வாண்டடா இந்த ஊர்ல தங்குறது உன்னால மட்டும் தான் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நேஹா சிரிக்க, ரோசியும் ஸ்மைல் பண்றா. பானு டைம் ஆகுது அப்படின்ட்டு ரோசிய கூப்பிட, ரோசியும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்புறா. கார் கிளம்புறத பார்த்துட்டு நேஹா அவ பாக்கெட்ல இருந்து ஒரு பிசினஸ் கார்டை எடுத்து இப்படி பாக்குறா. என்னன்னா, நேத்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி யாஷ் தான் அந்த பிசினஸ் கார்டை நேஹாட்ட கொடுத்திருப்பான். நேத்து ரோசி முழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, "நாங்க 3 பேரும் இன்னைக்கே இங்க இருந்து கிளம்ப போறோம்" அப்படின்ட்டு ஊர் தலைவர் வீட்ல இருந்து வெளியில வந்த நேஹாட்ட யாஷ் சொல்ல, ரோசி முழிச்சதும் அவளை பார்த்து ஒரு குட் பை ஆச்சும் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு நேஹா சொல்ல, யாஷு ம்ஹும் அப்படின்ட்டு தலையாட்டிட்டு, "இல்ல நேஹா, ரோசி முழிச்சானா அவ என் ஃபோன் நம்பர் கேப்பா, நான் எங்க தங்கியிருப்பேன்னு கேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ஒரு பெருமூச்சு விட, "அப்போ ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் குடு, அதுல என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் தானே, அப்புறம் என்ன?" அப்படின்ட்டு நேஹா கேட்க, "இல்ல நேஹா, என் லைஃப் இருக்குதே, அது இப்படிதான். எப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த ஈவில் ஸ்பிரிட் நான் டீல் பண்ண வேண்டிய நெறைய ஈவில் ஸ்பிரிட்ஸ்ல ஒண்ணு. அவ்ளோதான். ஸோ இதுக்கும் மேல ரோசி என் கூட இன்வால்வ் ஆகுறது அவளுக்கு நல்லது கிடையாது" அப்படின்ட்டு யாஷ் சோகமா சொல்ல, நேஹாக்கு எல்லாம் புரியுது. ஆனா அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. "சரி அத விடு. இதுக்கும் மேல ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்ட நீ பார்த்தனா இந்த நம்பருக்கு கால் பண்ணு" அப்படின்ட்டு யாஷ் நேஹாக்கு ஒரு பிசினஸ் கார்டு மாதிரி ஒண்ணு குடுக்குறான். இவ்ளோ நேரம் அமைதியா இருந்த லைலாவும் பேசுறா. "அப்புறம் உனக்கும் யாஷ் மாதிரி பெர்மனன்ட்டா ஈவில் ஸ்பிரிட் ஹண்டர் ஆகணும்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, கோபி, "ஆமா, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்து நம்ம டீம்ல சேர்ந்தானா நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் போலீஸா இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு நேஹா அந்த கார்டை எடுத்து அவ பாக்கெட்ல வைக்கிறா. யாஷ் கிளம்ப ரெடியாக, "ஏய் யாஷ், நீயும் ஏதாவது பிரச்சனை, போலீஸ் ஹெல்ப் தேவைன்னா இவளுக்கு கால் பண்ணலாம்ல" அப்படின்ட்டு கோபி சொல்ல, நேஹா ஒரு ஸ்மைலோட அவ நம்பரை யாஷுக்கும் கொடுக்குறா. பத்தாததுக்கு இந்த பிசினஸ் கார்டை பத்தி ரோசிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான் இந்த யாஷ் பையன் நேஹாட்ட. அத்தோட யாஷ் அழுது அழுது பேக் பண்ணிட்டு கடைசியா ரோசிய ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்பிட்டான். ரோசி வீட்டுக்கு போனதும் அவ அம்மாவை கட்டி பிடிச்சு அழத் தொடங்குறா. அன்னைக்கு ஃபுல்லா அவ ஒண்ணுமே ரொம்ப பேசவே இல்ல. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுட்டு அவ அம்மா மடியிலேயே படுத்து தூங்கிட்டா. மீன்வைல் யாஷ் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள போறான். நேரா கம்பெனில இருக்கிறதுலே டாப் ஃப்ளோருக்கு எலிவேட்டர்ல போய் நாக் கூட பண்ணாம அங்க இருக்கிற ஒரு ரூம ஓபன் பண்ணி உள்ள போறான். அங்க ஒரு மிடில் ஏஜ்ட் காய் இருக்கிறாரு. டேபிள் ஃபுல்லா ஃபைலா கிடக்குது.
டேபிள்ல இடம் பத்தாம தரையில வேற ஃபைல்ஸா அடுக்கி வச்சிருக்குது. ஜாஷ் அங்கிள், நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு யாஷ் சொல்ல, ஜாஷ் லைட்டா நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண தொடங்கிட்டாரு. யாஷும் கடுப்பாகி அந்த ஆபீஸ் ரூம்ல இருக்கிற சோஃபால போய் உட்கார்றான். ஏதோ யோசிச்ச லைலா, ஜாஷ், ஒருத்தர் பாடியை விட்டு ஸ்பிரிட் ஃபார்ம்ல வெளியில போற மாதிரி ஒரு எபிலிட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்க, ஜாஷும் யோசிக்காம, அதான் அங்கிளுக்கு இருக்குதே அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்ல, யாஷ் எந்திரிச்சு போய் ஜாஷோட சேரை திருப்பி, தாத்தாவால ஸ்பிரிட் ஃபார்ம்ல பாடியில இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்க, ஜாஷ் லைட்டா கடுப்புல, அப்ப அவர் எபிலிட்டி என்னன்னு நினைச்ச இவ்வளோ நாளா அப்படின்ட்டு கேட்க, யாஷு, கோபி, லைலா 3 பேரும் முழிக்கிறாங்க. ஜாஷு எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் சேரை விடு அப்படின்ட்டு திருப்பி வேலை பார்க்க ட்ரை பண்றாரு. ஆனா யாஷு சேரை விடுறதாவே இல்லை. அப்ப கோபி வந்துட்டு, அப்ப அவரால ஸ்பிரிட் ஃபார்ம்ல மிரர் வேர்ல்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, மிரர் வேர்ல்டு என்ன மிரர் வேர்ல்டு, ஜட்ஜ்மெண்ட் நடக்கக்கூடிய கேட்டுக்கு கூட போகலாம் அங்க இருந்து அப்படின்ட்டு ஜாஷ் பேசிட்டு இருக்கும் போதே, மிரர் வேர்ல்டு ரியல் வேர்ல்டு ரெண்டையும் மானிட்டர் பண்ணலாம் தேவைக்கு அப்படின்ட்டு யாஷு, கோபி, லைலா 3 பேரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அத பார்த்த ஜாஷு, தெரிஞ்சுக்கிட்டே என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இரிட்டேட் ஆகி கேட்க, லைலா, உனக்கு நாங்க என்ன சொல்ல வரோம்னு இன்னும் புரியல அப்படின்னு சொல்ல, கோபி கண்ணை உருட்டிட்டு இருக்க, தாத்தா உடம்பு மூலமா ஸ்பிரிட்ஸ் இங்க இருந்து மிரர் வேர்ல்டுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற கேட்டுக்கு டிராவல் பண்ண முடியும், அவ்வளோதான் நினைச்சேன் கேட் பவர்னா அப்படின்ட்டு யாஷ் எங்கேயோ பார்த்துட்டு சொல்ல, லைலாவும் கோபியும் ஆமான்ட்டு தலையாட்டுறாங்க. ஜாஷு, சரிடா சேரை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரை திருப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. யாஷும் திடீர்னு சேரை விட்டுடுறான். அதனால ஜாஷ் இழுத்த இழுக்கு அந்த சேரு கறங்குது. ஜாஷ், ஆனா இந்த எபிலிட்டி தாத்தா ஃபேமிலி அப்புறமா இந்தியால வேற 3 ஃபேமிலிக்கு மட்டும் தானே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு லைலா கேட்க, ஆமா, அதுக்கு இப்ப என்ன அப்படின்ட்டு ஜாஷ் இரிட்டேட் ஆக, லைலா நேரா யாஷ் அப்புறமா கோபிட்ட போய், நான் திருப்பி திருப்பி இதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன், அவ தாத்தா மாதிரி இருக்கிறா, தாத்தா மாதிரி நடந்துக்கிறான்னு, எபிலிட்டியும் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு, அப்புறம் தாத்தா மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் ஹண்டிங் ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ ஸ்டேபிள் ஹோஸ்டா அப்படின்ட்டு லைலா பேசிட்டே போக, ஜாஷ் கன்ஃபியூஸ் ஆகி, இரு இரு, 3 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, கோபி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பேச தொடங்குறான். நெருப்பூர்ல நாங்க ஒரு பொண்ணை மீட் பண்ணோம். ஊரை பத்தி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வச்சிருந்தா. இப்ப மேட்டர் என்னன்னா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பத்தின க்ளூஸ் எல்லாம் கனவுல வந்தது. அத பார்த்து பயந்து பயந்து அழுதுட்டே இருந்துச்சா. திடீர்னு ஒரு நாள் நைட்டு பார்த்தா ஸ்பிரிட் ஃபார்ம்ல மிரர் வேர்ல்ட்ல இருக்கிறா. நாங்க கூட அவ செத்துட்டான்னு நினைச்சோம். ஆனா அவ சாகல. இப்படிதான் அடிக்கடி தூங்கும்போது ஸ்பிரிட் ஃபார்ம்ல பாடியில இருந்து வெளியில போய் இந்த வேர்ல்டு, மிரர் வேர்ல்டு, கேட்டுன்னு எங்கேயாவது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஜாஷ் சரி ஷாக் ஆகி சேர்ல இருந்து எந்திரிச்சு நேரா யாஷ்ட போய் அவன் ஷோல்டரை பிடிச்சு சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு, அவளுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்ட்டு கேட்க, யாஷும் என்னை விட 1-2 வயசு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜாஷ் சிரிக்கிறாரு சந்தோஷமா. அப்புறம் திடீர்னு ஃபேஸ சீரியஸா வச்சுட்டு, போன்ல ஏன் நீ அவளை பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு ஜாஷ் டென்ஷனாக, நீ எங்க அவனை பேச விட்ட, அதுக்கு முன்னாடி போனை கட் பண்ணிட்டே, அப்புறம் கால் பண்ணா எடுக்கவே இல்லை, நியாயப்படி நாங்க தான் கடுப்பாகணும், அது எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா அப்படின்ட்டு கோபி கடுப்பாக, ஜாஷ் தலையில கை வைக்கிறாரு. லைலா, யாஷ், அந்த போட்டோவை அவர்கிட்ட காமி அப்படின்னு சொல்ல, ஜாஷும் அவ போட்டோ இருக்குதா உன்கிட்ட அப்படின்ட்டு சந்தோஷமா கேட்க, யாஷுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ரோசி அந்த பசங்க கூட அந்த ஆத்துல விளையாடிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோவை ஜாஷ்ட காமிக்கிறான். அத நல்லா ஜூம் பண்ணி கொஞ்ச நேரமா பார்த்த ஜாஷு 2 பேரையும் சேர்த்து ஒரே ஃபேஸ்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேரும் யாரு 2 பேர் அப்படின்ட்டு கேட்க, ஆ, அங்கிளோட பொண்ணு அப்புறமா மருமகனை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லிட்டு ஜாஷு நேரா அவர் ரூம்ல இருந்து பக்கத்து ரூம்குள்ள கதவை கூட தட்டாம ஓடுறாரு. இவங்க 3 பேரும் பின்னாலேயே ஓடுறாங்க. உள்ள போனதும், அங்கிள், உங்க பேத்திய இவங்க 3 பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்க பொண்ணோட எபிலிட்டி மட்டும் இல்லாம உங்க மருமகனோட எபிலிட்டியும் உங்க பேத்திக்கு இருக்குது. 2 எபிலிட்டி அப்படின்ட்டு ஜாஷ் சந்தோஷமா சொல்றாரு.
உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. அவ்ளோதான். ரோசிஸ் பாட்காஸ்ட் ஃபினாலேவும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு சீரிஸ நல்லபடியா எப்படியோ முடிச்சு வச்சுட்டேன். இது மாதிரி நல்ல ஸ்டோரீஸ்லாம் இன்னும் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய். செம டயர்டா இருக்கேன்.